ஜக்கரியா 9வது அதிகாரத்திலே 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சகரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறோருமாயிருக்கிறார். जकरिया 9वें अध्याय में 9वें वचन ऐसे बताता है, हे सियोन बहुत ही मगन हो, हे यरूशलेम जय जयकार कर, क्योंकि तेरा राजा तेरे पास आएगा. वह धर्मी और उधार पाया हुआ है, वह दीन है और गधे पर वर्ण गदही की बच्चे पर चढ़ा हुआ आएगा. हालेलुया. सालेमिन राजा நம்முடைய தேவனாய் இருக்கிறார். एक बार एक चर्च में एक पादरी साहब गए थे और उस पादरी साहब ने ऐसे बोला आवाज उठा के, अगर मेरे पास इस दुनिया का सारा शराब होता तो मैं उसको नदी में फेंक देता. और ऐसे अपना चश्मा, कहाँ है मेरा चश्मा, मैं पहन लेती हूँ ना, थोड़ा सा प्रॉप की भी जरूरत है. ऐसे ऐसे करके सबको देख रहे थे. सब इतना क्वाइट थे, निशब्द था. फिर उन्होंने आवाज उठा के बोला, अगर मेरे हाथ में दुनिया का पूरा विस्की होता मैं उसको नदी में फेंक देता. यहाँ कोई है जो हिंदी नहीं समझ पाता? कोई है ऐसे? एक ही है. तो लोग குவாய்ட் தே. அப்புறம் அந்த பாஸ்டர் சொன்னார் மறுபடியும், என்கிட்ட இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பியரும் இருந்தா நான் அதெல்லாத்தையும் நதியில ஊத்திடுவேன், கொட்டிடுவேன் என்று சொல்லி சொன்னார். तो लोग ऐसे निशब्द थे. तो पास्टर ने ऐसे सबके चेहरे को एक बार देखा और जाके अपनी जगह पे वो बैठ गए. तो सब क्वाइट, कोई कुछ बोल ही नहीं रहा, कोई आसपास भी नहीं देख रहा. फिर क्वाइटली एक बंदा खड़ा हुआ. पता है कौन था? वो वर्शिप लीडर था. और उसने ऐसे बोला, आइए हम गीत गाते हैं, चलो हम सब वो नदी के पार चलते हैं करके. पता नहीं कौन सा नदी वो जाना चाह रहा था. आई होप our Pastor Jason is not planning to go to any such river. So I welcome Pastor Jason along with his team for worship. இப்பொழுது Pastor Jason அவர்களும் நம்முடைய choir வந்து நமக்காய் தேவனுக்கென்று அவர்கள் ஆராதனை நடத்துவார்கள். Hallelujah. आइए कुछ समय अपने हृदय को जोड़ के यीशु मसीह की आराधना करें. आमीन. यीशु मसीह हमारे जगत में आया, जन्मा. आमीन. हालेलुया. उसकी वजह से आज हम मुक्ति से, आनंद से यीशु मसीह की ओर आराधना कर सकते हैं. आमीन. हालेलुया. हालेलुया. आइए सब हम खड़े हो जाएं और अपनी स्तुति और आराधना यीशु की ओर दें. अपने मुंह से, अपने ज़बान को खोल के उसकी थोड़ी आराधना करें. हालेलुया. हालेलुया. आइए तालियां बजा के अपने हाथों को उठाकर, यीशु मसीह आया है, यीशु मसीह जगत पे आया है. हालेलुया. हालेलुया. जीसस. ओ मैं துதிக்கிறோம் அப்பா, मैं மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. ஓ கேள் ஜென்மித ராயர்க்கே, ஓ मैं மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. ஓ துதிகளுக்கு பாத்திரரே मैं மகிமைப்படுத்துகிறோம். ஓ பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. ஓ பரிகாரியோं में ஆராதிக்கிறோம் இயேசுவே. நன்றி 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 அப்பா, நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா? தேவனே நீர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், மகிமை நிறைந்தவர் ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. Thank you Jesus. ஆமென். கரங்களை தட்டி பாடுவோமா? தேவனை ஆராதிப்போமா? Yes Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. जन्मीदरायके दूध मेरुदे पावसागना सग समाधान कारण மன்னனாரும் எழுந்து விண்ணோர் போக்கும் நீரித்து பெத்லகேமில் கூடுங்கள். விண்ணோர் போகுமே
சாந்த பிரபுவே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே. வாழ்க சாந்த பிரபுவே, வாழ்க நீதி சூரியனே, மீட்பராக வந்தவர், ஜீவன் தந்தவர், மகிமையை வெறுத்து கோலம் எடுத்து சாவை வெல்ல பிறந்து மறு ஜென்மம் எடுத்தீர். ஏற்றமிதராயர்க்கே விண்ணும் பூரையே Thank you, Jesus. Oh, may wortugram apa. Hallelujah. 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 Sotram, sotram. Thank you, Jesus. சில்லுக்குள் காற்றும் வீசும் நேரம் அது, தூதரும் பணம் பாடும் வேலை இது, மன்னோர் மாந்தரும் கதரும் நேரம் அது, நம்மே செய்ய வந்திருந்தார். சில்லுக்குள் காற்று, சில்லுக்குள் காற்று வீசும் நேரம் அது, தூதரும் பாடும் வேலை இது, மன்னோர் மாந்தரும் கதரும் நேரம் அது, நம்மே செய்ய வந்திருந்தார். நம்மே செய்ய வந்திருந்தார். நம்மே செய்ய வந்திருந்தார். நட்சத்திரம் நடுவாவில் ஒரு விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. தேவன் போலும் அள்ளி சென்ற அற்புதங்கள் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவாவில் ஒரு விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. தேவன் போலும் அள்ளி சென்றே. Amen. Hallelujah. புதுகானம் பாடியே. Amen. Hallelujah. மேய்ந்தன் மேய்ப்பர்கள், மேய்ந்தன் மேய்ப்பர்கள் புதுகானம் பாடியே. சில்லனுக்கொரு காற்று, சில்லனுக்கொரு காற்று வீசும் நேர்வது, நீரோடு தூதர் கொண்டு பாடும் வேலை இது, மண்ணோர் மாந்தரும் கதரும் வேலை இது, நம் மேசியா வந்து ஓடித்தார். சில்லனுக்கொரு காற்று, சில்லனுக்கொரு காற்று வீசும் வேலை இது, நீரோடு தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணோர் மாந்தரும் கதரும் வேலைது, நம் மேசியா வந்து ஓடித்தார். நம் மேசியா வந்து ஓடித்தார். நம் மேசியா, நம் மேசியா வந்து ஓடித்தார். நன்றி இயேசுவே. சாஷ்டாங்க செய்ய வாரோம். ஹalleluya. ஓ நீர் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. நீர் மேலானவர், நீர் போதுமானவர். இம்மானுவேலரே மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. ஹalleluya. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. சாஸ்தாங்கம் செய்யவா. आमेन. करेंगे उयर्तोमा. अपने हाथों को उठाकर சாஸ்தாங்கம் செய்யவாரு இயேசுவே. சாஸ்தாங்கம், சாஸ்தாங்கம் செய்யவாரு, சாஸ்தாங்கம் செய்யவாரு, சாஸ்தாங்கம் செய்யவாரு இயேசுவே. பக்தரே, பக்தரே வாரும் ஆசையாவலோடும், நீர் பாரும், நீர் பாரும், நீர் பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து. ஆமென். ஹalleluya.
செய்யவா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே துதி கன மகிமை துதி கன மகிமை ஒருவருக்கே துதி கன மகிமை ஒருவருக்கே துதி கன மகிமை ஒருவருக்கே இயேசுவே துதி கன மகிமை துதி கன மகிமை ஒருவருக்கே ஹalleluya துதி கன மகிமை ஒருவருக்கே துதி கன மகிமை ஒருவருக்கே இயேசுவே अब आओ अब आओ हम सराय अब आओ हम सराय अब आओ हम सराय यीशु को अब आओ हम सराय अब आओ हम सराय अब आओ हम सराय स्तुति प्रशंसा स्तुति प्रशंसा महिमा स्तुति प्रशंसा महिमा स्तुति प्रशंसा महिमा यीशु अपने हाथों को उठाकर स्तुति प्रशंसा ओ तेरी आराधना करते हैं यीशु प्रशंसा महिमा के योग्य तू है यीशु स्तुति प्रशंसा महिमा यीशु स्तुति प्रशंसा स्तुति प्रशंसा ओ धन्यवाद यीशु धन्यवाद यीशु स्तुति प्रशंसा महिमा यीशु हालेलुया हालेलुया आइए ताली बजा के यीशु की ओर उसकी स्तुति आराधना और प्रशंसा करें यीशु केवल तू ही है यीशु केवल तू ही है ओ हालेलुया सर्वशक्तिमान प्रभु तेरी आराधना करते हैं ओ जन्मी तेरे அதுக்காக நன்றி ஆண்டவரே இம்மானுவேலரே நன்றி இயேசுவே ओ मैं உயர்த்துகிறோம் அப்பா சற்று வேளை अपने हाथों को उठाकर கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போமா இம்மானுவேலரே इमानुएल उम्मीद तुदिக்கிறோம் அப்பா तेरी आराधना करते हैं यीशु तेरी महिमा करते हैं यीशु हालेलुया हालेलुया इस जगत में आया यीशु मेरे लिए मारा गया मेरे लिए यीशु मेरी जीवन की ज्योति यीशु तू ही है ओ धन्यवाद यीशु हालेलुया हालेलुया கரங்களை உயர்த்தி சொல்வோமா இமானுவேலரே நீரே என்னோடு இருக்கிறவர் நீரே எனக்காக பிறந்தவர் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி இயேசுவே thank you jesus hallelujah 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 ஸ்தோத்திரம் நன்றி இயேசுவே நன்றி ஓ ரி பாபா பாபா சிங்கரா பாபா ஓ மகிமைப்படுத்துகிறோம் அப்பா hallelujah thank you jesus ஓ நன்றி இயேசுவே உங்க குரல்களை உயர்த்தி தேவனை ஆராதிங்க இம்மானுவே 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 தேவன் நம்மோடு ரட்சகர் வந்தனா ரட்சிப்பும் வந்ததே ரட்சகர் வந்ததால் ரட்சகர் வந்ததா ரட்சிப்பும் வந்ததே மன்னிப்பும் கிடைத்ததே மறுவாழ்வு கிடைத்ததே மன்னிப்பும் கிடைத்ததே மறுவாழ்வு பிறந்ததே இம்மானுவேல் தேவன் நம்மோடு இம்மானுவேல் தேவன் நம்மோடு இம்மானுவேல் தேவன் நம்மோடு ஓ
வேண்டுகிறோம் இயேசுவே. இம்மானுவேலரே, ரட்சகரே, நன்றி 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 இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். அவரை நோக்கி சொல்வோமா? பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மேய்ப்பனாய். முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மேய்ப்பனாய். இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. நன்றி இயேசுவே. Hallelujah, hallelujah, hallelujah. உயர்த்துகிறோம் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. Thank you Jesus. Oh hallelujah, hallelujah. ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில். ஆறுகள் நான் நடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில். என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடு, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. ஓ இம்மானுவேல், இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் Hallelujah. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். இம்மானுவேல், தேவன் நம்மோடு. ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவன் நம்மோடு. Hallelujah, hallelujah, hallelujah. தேவன் நம்மோடு. Thank you Jesus. நன்றி இயேசுவே. உம்மை வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. पूरे दिल से आराधना करते हैं यीशु, पूरे मन से आराधना करते हैं यीशु. हालेलुया, हालेलुया. धन्यवाद यीशु, धन्यवाद यीशु. पूरे दिल से, पूरे मन से तेरी आराधना करते हैं. धन्यवाद यीशु. आइए, चुपचाप नहीं होते इस समय, चुपचाप नहीं होते इस समय. अपने आवाज़ों को उठाकर परमेश्वर यीशु मसीह की ओर उसकी आराधना करें, उसको नाम की आराधना करें. धन्यवाद यीशु. पूरे दिल से, पूरे मन से आराधना करता हूँ यीशु, आराधना करता हूँ यीशु, करता हूँ यीशु. पूरे मन से शुक्रिया करता हूँ यीशु कि तू मेरे लिए आया, मेरे लिए जिया, मेरे लिए मारा गया, मेरे लिए गाड़ा गया यीशु, पर तीसरे दिन मेरे लिए जी उठा. हालेलुया, हालेलुया. तालियां बजा के उसकी आराधना करें. मेरे को मुक्ति मिली है यीशु, मुक्ति का दाता तू ही है यीशु, सर्वशक्तिमान प्रभु तू ही है यीशु. सारे संसार में तेरे जैसा कोई नहीं है यीशु. हालेलुया, हालेलुया. धन्यवाद यीशु, धन्यवाद यीशु. Thank you Jesus, thank you Jesus. Praise you God, praise you Jesus. आइए अपने हाथों को उठाते हैं. ये
ये ना भूल जाए कि आज क्रिसमस का प्रोग्राम ही नहीं कि यीशु मसीह हमारे साथ है। आमीन, हालेलुया, आमीन, हालेलुया। हम प्रोग्राम बनाने नहीं आए, हमारे सर्वशक्तिमान यीशु मसीह को मनाने आए। आमीन, हालेलुया, हालेलुया। धन्यवाद यीशु, थैंक यू जीसस, थैंक यू लॉर्ड, हालेलुया। दिल से आराधना करूं मैं इस सुबह से, नाम तेरा ही लूं मैं पूरे दिल से। आराधना करूं मैं इस सुबह से, नाम तेरा करता हूँ यीशु, करता हूँ तेरा शुक्रिया मैं प्रभु, करता हूँ तेरा शुक्रिया मैं, शुक्रिया करते हैं यीशु, करता हूँ तेरा धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, थैंक यू जीसस। करता हूँ तेरा शुक्रिया मैं, तेरे फजल में तेरी दया लिपटा मैं रहता हूँ, तेरे फजल में तेरी दया में लिपटा मैं रहता हूँ, मैं रहता हूँ, मैं रहता हूँ। जब होता हूँ यीशु, जब होता हूँ बेचैन कभी, तेरी रूह तब मुझको थामती है। मेरी मुश्किलों में हर एक दर्द और गम में खुदावन तू ही मेरा साफी। एक और बार बोले क्या? जब होता हूँ बेचैन कभी, तेरी रूह तब मुझको थामती है। मेरी मुश्किलों में हर एक दर्द और गम में खुदावन तू ही मेरा साफी। हाथों को उठाकर बोले क्या? करता हूँ तेरा शुक्रिया मैं प्रभु, करता हूँ तेरा शुक्रिया मैं, करता हूँ तेरा शुक्रिया मैं प्रभु, करता हूँ तेरा शुक्रिया मैं, तेरे फजल में तेरी दया लिपटा मैं रहता हूँ, तेरे फजल में हालेलुया, तेरी दया में आमीन, लिपटा मैं रहता हूँ, मैं रहता हूँ, मैं रहता हूँ। धन्यवाद यीशु, जिस नाम में है जिंदगी, जिस नाम में है यीशु मसीह का नाम, ओ ऊंचा है तेरा नाम यीशु। हालेलुया, हालेलुया। धन्यवाद यीशु, धन्यवाद यीशु, थैंक यू जीसस, धन्यवाद यीशु। जिस नाम में है जिंदगी, वो नाम है, वो नाम है यीशु मसीह। जिस नाम में, जिस नाम में है बंदगी, है बंदगी, वो नाम है, वो नाम है यीशु एक और बार, जिस मसीह। नाम में, जिस नाम में है जिंदगी, वो
उठाकर आमेन यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय यीशु नाम धन्यवाद यीशु थैंक यू जीसस यीशु नाम मेरे नाम को उठा दे यीशु नाम हालेलुया यीशु नाम की जय यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम यीशु नाम की जय यीशु नाम जीसस यीशु नाम में मिलती है क्षमा यीशु नाम में मिलती है शिफा यीशु नाम में मिलती है कृपा यीशु नाम में करुणा यीशु नाम में यीशु नाम में क्षमा मिलती है यीशु हालेलुया हालेलुया यीशु नाम में मिलती है शिफा यीशु नाम में मिलती है कृपा यीशु नाम में करुणा हुआ यीशु नाम 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 यीशु नामम यीशु नामम यीशु नामम यीशु नामम यीशु नामम यीशु नामम வாழ்கவே यीशु नामமே यीशु नामम 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 வாழ்கவே यीशु नामமே यीशु नामम यीशु नामम विடுதலை தருகிற நாமம் यीशु नामम हालेलुया यीशु नामम यीशु नामम வாழ்கவே நன்றி இயேசுவே கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை உயர்த்தி நன்றி சொல்வோமா நன்றி இயேசுவே धन्यवाद यीशु तेरे नाम के लिए धन्यवाद उसमें मेरे को मुक्ति मिली है धन्यवाद यीशु ओ விடுதலை ஆக்கப்பட்டேன் இயேசுவே அதுக்காக நன்றி அப்பா நன்றி இயேசுவே ஓரி பாபா பாபா சிக்கா thank you jesus hallelujah hallelujah ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா காலை வேளைக்காக நன்றி இயேசுவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே ஹalleluya ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் इस सुबह के समय में तेरे को आराधना करना बहुत ही खुशी और मकसद की बात है यीशु धन्यवाद यीशु इस जगत में आए उसके लिए धन्यवाद यीशु आयरम आयरम नंद्रीगलप्पा नंद्री यीशुवे सुबह के समय के लिए धन्यवाद यीशु मसीह के नाम से आमीन 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 हालेलुया आइए सब बैठ जाएं எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆராதனை பூரா கோயர் டீமுக்கும் கோயர் லீடர்ஸ்க்கும் பாஸ்டர் ஜேசனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது ஹalleluya இந்த நாளிலும் ஆண்டவர் நம் மத்தியிலே ஹalleluya நாம் எம்மாத்திரம் ஆனாலும் கர்த்தர் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார் நம்மோடு கூட இருப்பதற்காய் amen praise the lord when I was looking up to introduce
our beloved pastor, Reverend Robert J. Raj, I found a sentence that said like this. Pastor, I have to say this in English because this is the sentence that I read, that it said, he is the son of the legendary Reverend Y. J. Raj, whom we all called as Appa J. Raj. But as I read that sentence, as soon as I read it, I said, now this sentence is so incomplete because pastor is a legend by himself. பாஸ்டரை அறிமுகப்படுத்தும்போது என்ன சொல்லி அறிமுகப்படுத்துவது என்று சொல்லி எனக்கு மிகவும் குழப்பம். எவ்வளவோ சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். நார்த் இந்தியா முழுவதுமாய் ஊழியங்களை ஸ்தாபிப்பதற்கு பாஸ்டர் ஒரு மூல காரணராக இருந்திருக்கிறார். நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, யூபி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா இடத்திலும் ஊழியங்கள் ஸ்தாபிப்பதற்கு அநேக மெய்ப்பர்களுக்கு அவர் ஒரு மெய்ப்பனாய், அன்பான மெய்ப்பன் என்று சொல்லி கூட அவரை கூப்பிடுவார்கள். அப்பா என்று சொல்லி கூப்பிடுவார்கள், பிதா என்று சொல்லி கூப்பிடுவார்கள். சிக்ஷோ கா சிக்ஷக் உன்கா நாம் பி ஹை, சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு எப்பொழுதும் நம்முடைய போதகர் அவர்கள் ஒரு அன்பான அண்ணனாக இருந்திருக்கிறார். அவர் முன்பு இன்று நின்று பேசுவதே அப்படியே உள்ளெல்லாம் நடுங்கிட்டே இருக்குது. பாஸ்டர் முன்னாடி நிற்பதே ஒரு பெரிய விஷயம். ஸோ நான் அதிக நேரம், பாஸ்டருக்கும் அதிக நேரம் இல்லை, நேரம் எடுக்காத படிக்க மே கால் அப்பான் our beloved pastor to come and share the word of God. Brother Subramaniam அவர்கள் வந்து அவருக்கு டிரான்ஸ்லேட் செய்வாங்க. Thank you, pastor. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. இந்த நல்ல நாளிலே உங்களுடைய மத்தியிலே வந்து தேவனை ஆராதிக்கவும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக போதகர் அவர்கள் எனக்கு கொடுத்த அந்த நல்ல அழைப்புக்காக நான் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். मैं धन्यवाद देता हूँ इस अच्छे दिन आप सब लोगों के साथ आकर यहाँ पर परमेश्वर की आराधना करना, और हमारे जो अच्छे पासबान ने मुझे मौका दिया कि परमेश्वर के वचन मैं आप तक लेके आऊँ, इसके लिए भी मैं उनका शुक्रिया अदा करता हूँ. பாஸ்டர் ஐயா அவர்களும் பாஸ்டர் அம்மா அவர்களும் மிகவும் அன்புடனும் அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு எனக்கு ஐ எம் நாட் worthy of it, but they were very kind. जैसे पास्टर जी ने और पास्टर अम्मा जी ने मेरे लिए जो शब्द इस्तेमाल किए हैं, मैं अपने आप से ये मानता हूँ कि मैं उसका योग्य नहीं हूँ करके मैं बताता हूँ. இந்த காலை வேளையிலே உங்களை எல்லாம் பார்ப்பது மிகவும் சந்தோஷம். आप सब लोगों से मुलाकात करना बड़ी आनंद और खुशी की बात है. இங்கே உங்களுக்கு நிரந்தரமா இந்த இடம் கிடைச்சா நல்லது பாஸ்டர். मैं परमेश्वर से दुआ करता हूँ कि ये हमेशा के लिए ये जगह हमें मिल जाए तो बहुत अच्छी बात होगी. கிறிஸ்மஸ் நாளுக்கு மட்டும் வர்ற கூட்டம் இல்ல, எல்லா நாளும் வரணும். பிரைஸ் தி லார்ட். और ये बड़े दिन क्रिसमस के लिए आई हुई भीड़ नहीं होनी चाहिए, हर रविवार को आने वाली भीड़ के समान आप लोग होने चाहिए. எல்லைகளை பெரிதாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். हमारा परमेश्वर सीमा को बढ़ाता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவே நீங்கள் யாவரும் தொடர்ந்து கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள். போதகரையும் போதக அம்மாவையும் நீங்கள் கனப்படுத்தி அவர்கள் சொல்லுகிற எல்லா வேலைகளுக்கும் ஊழியங்களுக்கும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप जो लोग आए हैं, आप सब लोग सेवक लोग हैं, बड़े उत्साह के साथ, भयभीत के साथ आप लोग सेवकाई करें, और आपके जो पासबान हैं, पासबान अम्मा जी हैं, उनका आदर सम्मान करें, उनके सहयोग दें. ஆராதனை நடக்கும் பொழுது நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், இது ஹிந்தி சர்வீஸா தமிழ் சர்வீஸா என்று. जब आराधना हो रही थी तो मैं ये सोच रहा था कि ये हिंदी आराधना है या तमिल की आराधना है. அருமை தம்பி ஜேசன், பாஸ்டர் ஜேசன் மிக நேர்த்தியாக ஹிந்தியில நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். परमेश्वर की स्तुति हो कि हमारे भाई जेसन जी बहुत ही बढ़िया और बेहतरीन तरीके से आराधना में हमारी अगुवाई की उन्होंने. அதற்கு பின்பு ஹிந்தியிலிருந்து தமிழுக்கு வந்துட்டார். और उसके बाद हिंदी से वो तमिल में आ गए. நீ இங்கிலீஷ் ஒன்று போகணும், அதுவும் வரும்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். और जो इंग्लिश रह गया वो भी आने वाले दिनों में आ जाएगा. ஆகவே you are a multilingual church. Praise the Lord. मैं परमेश्वर की स्तुति करता हूँ कि बहुराष्ट्रीय, मतलब बहुत सारी भाषाओं में आराधना करने वाली ये कलीसिया है.
நாங்கள் எப்படியோ இங்கிலீஷில் போய் மாட்டிக்கிட்டோம். और हम अंग्रेजी में जाके फंस गए हैं. நாங்களும் ஹிந்தி ஆரம்பித்து பார்க்குறோம், தமிழ் வச்சோம், ஒன்றும் ஒத்து வர மாட்டேங்குது. हमने भी हिंदी शुरू करके देखा, तमिल भी रख के देखा, कुछ मुकम्मल नहीं हो पा रहा. ஆனால் தமிழ் சர்வீஸுக்கு வர்றது மிகவும் சந்தோஷம் பாஸ்டர். और बड़ी खुशी की बात है कि तमिल के आराधना में आना. வருஷத்திற்கு ஒரு முறை பாஸ்டர் நம்ம அழைக்கிறாங்க, அதனால் விட்டுறக்கூடாதுன்ட்டு மெட்ராஸுக்கு போக வேண்டிய இன்னைக்கு அதை கேன்சல் பண்ணி இங்கே வந்திருக்கேன். பிரைஸ் और देखिए कि मैं ये बताता हूँ कि साल में एक बार पासवान जी न्योता देते हैं, बुलाते हैं. मुझे मद्रास जाना था कि मैं नहीं गया और मैं यहाँ पर आया हूँ. அதாவது இங்கே உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நான் விதமாக யோசித்து கொண்டிருந்தேன், ஆண்டவரே இந்த இடத்தை உங்களுக்கு கொடுங்க, ஒவ்வொரு சண்டையும் கொடுங்க ஆண்டவரே, ஏன்னா நல்ல வசதிகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு அதாவது நாற்காலியும் நிரப்ப ஆட்களும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. और यहाँ पर आराधना में मैं ये सोच रहा था कि परमेश्वर ये जगह आपके बच्चों के लिए हर रविवार दें और लोग आ रहे हैं, इस तरह से तेरी आराधना की जाए. ये जगह आप उन्हें दीजिए, सुविधाजनक है ये जगह. நீங்கள் எடுக்கலான்னா அப்போ நான் தான் எடுக்கணும். ஏன்னா எங்களுக்கும் அங்கே நெருக்கடி இருக்குது. விஒய்கேயில் ரொம்ப நெருக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. போகிற நாட்களில் அப்படித்தான் நெருக்கடி நமக்கு சபைகளுக்கு வரும். ஆனாலும் நாம் விசுவாசித்து நாம் செய்தோன்னா ஆண்டவர் நிச்சயம் நமக்கே இடம் தருவார். ஹல்லேலூயா. हालेलुया. वीवाईके में जहां हम आराधना करते हैं वहां पर भी थोड़ी दिक्कतों का हम सामना कर रहे हैं, लेकिन परमेश्वर इन दिक्कतों के बावजूद हमें एक ऐसा स्थान और स्थल प्रदान करेगा जहां पर हम सब लोग मिलकर उसकी आराधना कर पाएंगे. हम विश्वास करें. கடந்த நாட்களிலே எனக்கு டெங்கி வந்து விட்டது, அதற்கு பிறகு டைஃபாய்டு வந்து விட்டது. அதனால் சிலர் யோசிக்கல, என்ன பாஸ்டர் சத்தம் ஒரு மாதிரி இருக்கேன், நான் முன்ன மாதிரி பேச மாட்டேங்காருன்னு யோசிச்சிங்கன்னா அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சந்தோஷமும் அந்த ஆர்வமும் உள்ளத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो. पिछले दिनों में डेंगू और टाइफाइड से मैं पीड़ित था. आप लोग सोच रहे होंगे पहले की तरह पासवान आवाज को तर्रार करके बात क्यों नहीं कर रहे हैं. कारण सिर्फ यही है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த கால வேளையிலே உங்களுடைய மத்தியில் இது ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனையாக இருக்கிறபடினாலும் நம்முடைய சீசன், திஸ் இஸ் த சீசன் when we think of the birth of Christ. I would like to bring out few thoughts concerning the reaction or the response of those when they heard of the birth of Jesus Christ. और ये मौसम ऐसा है कि क्रिसमस, क्रिस्त जयंती का बड़ा दिन का अवसर है, और इस अवसर पर मैं ऐसा संदेश लेकर आया हूं, और इस विषय के ऊपर मैं कुछ ऐसी 5 बातें आपके साथ साझा करना चाहता हूं जो हमारे लिए बहुत ही मुख्य हैं. கிறிஸ்துவின் பிறப்பை கேள்விப்பட்ட 5 தரப்பினர், 5 வகையான ஜனங்கள் எவ்விதமாக அந்த செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். मैं चाहता हूं दिल से कि मसीह यीशु का जब जन्म हुआ 5 तबके के ऐसे लोग थे जिन्होंने इस समाचार को सुना और किस तरह से उन्होंने प्रतिक्रिया की. उन बातों को मैं आपके बीच में रखना चाहता हूं. லூக்கா 2:10 விதமாக பார்க்கிறோம், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நற்செய்தி என்று பார்க்கின்றோம். और लूक 2 उसके 10 में ये लिखा गया है कि बड़े आनंद का समाचार जो सब लोगों के लिए होगा करके वहां लिखा गया है. எல்லா மனுஷருக்கும் அது நற்செய்தி அல்ல. और देखिए कि भाई सब लोगों के लिए. ஆனால் ஆண்டவர் எல்லா மனுஷருக்கும் இதை விசுவாசித்தால் அது நற்செய்தியா மாறும் என்று அவர் அறிவித்தார். और उन्होंने ये कहा जो कोई भी इसे सुनता है, विश्वास करता है, जो भी विश्वास करता है उन सब के लिए बड़े आनंद की बात होगी. ஆகவே அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். और इन बातों के बारे में मैं आपको बताना चाहता हूं. முதலாவதாக லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை வாசிக்க வேண்டாம், அதை குறிப்பு எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், தேவதூதர்கள் ஆண்டவரை ஆராதித்தார்கள் என்று பார்க்கின்றோம். और लूक दूसरे अध्याय में 8 से लेकर 15 तक आप लिख के रख लीजिए. वहां पर लिखा गया है कि स्वर्गदूत परमेश्वर की आराधना उपासना करते हैं. அங்கே தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு வந்து இந்த நற்செய்தியை அறிவிக்கின்றார். वहां स्वर्गदूत आसमान से उतर के आकर
चरवे जो भेड़ बकरियां चराते हैं ये आनंद की समाचार उन्हें बताते हैं। 13ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், உடனே பரம சேனையும் தேவதூதனை சுற்றி வந்து நிற்கிறதை நாம் பார்க்கின்றோம். और 13वें वचन में लिखा गया है कि स्वर्ग दूतों के साथ स्वर्ग दूतों का एक समूह परमेश्वर की स्तुति करने के लिए उतर कर आए। ஏசாயாவிலே நாம் பார்க்கின்றோம், பரலோகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம், பரலோகத்திலே எப்பொழுதும் துதி ஸ்தோத்திரம் ஆராதனை பேர் எடுத்து கொண்டிருக்கப்பட்டிருக்கிறது. और यशाया नबी की किताब 14वें अध्याय में लिखा गया है दिन और रात फरिश्ते परमेश्वर पिता की उपासना करते रहते हैं। ஒரு காலகட்டத்திலே லூசிபர் என்று சொல்லக்கூடியதான, இன்றைக்கு அவன் சாத்தானாக மாறிவிட்டான், அவன்தான் அந்த குயர் வொர்ஷிப்பை நடத்துகிற ஒரு பெரிய ஆள். और एक ऐसा भी समय था लूसीफर जो कि अब शैतान बन गया है, वो समय में वह दिन रात परमेश्वर की आराधना करने वाला एक मुखिया के रूप में वहां काम करता था। அவன் இந்த துதி ஆராதனையை மகிமையை ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறதை பார்க்கின்றோம். और ये स्तुति आराधना महिमा की आराधना वो करता था। அது என்ன விதமாக இருந்திருக்கும் என்று நம்மால் கற்பனை பண்ணிக்கொள்ள முடியாது. और हम ये सोच के भी नहीं देख सकते वो किस प्रकार की किस तरह की आराधना होती होगी। வெளிப்படுத்தின புத்தகத்திற்கு நாம் வரும் பொழுது அங்கே பார்க்கின்றோம், பரலோகத்திலே பிதாவானவர் வீற்றிருக்கின்றார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருக்கின்றார். அவர்களுக்கு எப்பொழுதும், அதாவது எத்தனையோ கோடிக்கணக்கான அந்த ஏஞ்சல்ஸ், அதாவது தேவதூதர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே துதித்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். और प्रकाशित वाक्य के किताब में हम देखते हैं कि स्वर्ग में पिता हैं, उनके साथ यीशु मसीह भी है और कई करोड़ों करोड़ स्वर्ग दूत उनकी आराधना उपासना उनकी महिमा दिन रात करते हैं करके। அவர்களுடைய வேலையே பரலோகத்தில் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கணும். और उनका काम ही यह है केवल मात्र कि परमेश्वर की स्तुति लगातार निरंतर करना। ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறக்கும் பொழுது, जब यीशु मसीह इस जगत में जब उन्होंने जन्म लिया, ஒரு தேவதூதன் அனுப்பப்பட்டான். और एक स्वर्ग दूत भेजा गया, நற்செய்தியை அறிவிக்கும்படியாக அனுப்பப்பட்டான். और एक खुशी का आनंद का समाचार के लिए उसे भेजा गया। அந்த தேவதூதன் வந்து நற்செய்தியை சொல்லும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு கூட்ட தூதர்கள் அவர்களும் கீழே இறங்கி இந்த பூலோகத்திற்கு வந்து தேவனை ஆராதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். और यहाँ पर देखते जब एक स्वर्ग दूत यहाँ पर आकर आनंद और खुशी का बात बताता है तो स्वर्ग से कई अनगिनत स्वर्ग दूत उतर कर आकर परमेश्वर की स्तुति करते और कहते दिखाई दिए। இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கிறதல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு மனிதனை ஆண்டவரை பரலோகத்தில் இருக்கிற பிதாவை துதிக்கும்படியாக துதியின் வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்க செய்கிறது. ஹல்லேலூயா, हालेलुया। यीशु मसीह का जन्म ना कि उसे सिर्फ एक स्वर्गदूत उसकी स्तुति करे, बल्कि ये है कि वे आनंद के साथ उसकी उपासना हर एक को ये दी जाती है कि वो उसकी आराधना और उसकी महिमा करें। இவ்வளவு நேரம் ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். और इतने समय तक हमने परमेश्वर की आराधना की। நம்முடைய வார்த்தைகளை உயர்த்தி வார்த்தைகளை சத்தமாக சொல்லி நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். हम अपने आवाज को बुलंद करके ऊंची आवाज में हमने परमेश्वर की आराधना की। இப்பொழுதும் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அமைதியாக இருந்தாலும். अगर अभी हम शांत हैं लेकिन अभी भी हम परमेश्वर की आराधना कर रहे हैं। உள்ளத்துல துதி ஆழத்திலிருந்து வருகிறது. और दिल के गहराई से हम उसकी स्तुति करते हुए हैं। ஆண்டவரே என்னோடு பேசும் என்று ஜெபிக்கின்றோம். हम ये प्रार्थना करते कि परमेश्वर पिता आप मुझसे बात करें। அவரை ஆராதிக்காமல் இருக்க ஒரு நேரமும் நமக்கு இல்லை. और ஹல்லேலூயா. ऐसा कोई वक्त नहीं है कि हम उनकी आराधना करे बिगर रह सकते हैं। हालेलुया। காரணம் என்னவென்றால் இயேசு நம் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். कारण क्या है कि यीशु मसीह हमारे हृदय में उसने जन्म लिया है। நம்முடைய இரட்சகராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நம் உள்ளத்திலே வசிக்கின்றார். और हमारे हृदय में हमारे उद्धारकर्ता के रूप में मुक्तिदाता के रूप में प्रभु के रूप में उसने जन्म ले लिया, हमारे जिंदगी में वो वास करता है। இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது முதலாவதாக பார்க்கிற காரியம் பரலோகம் திறக்கப்பட்டு அங்கே இருந்து வான தேவ சேனைகள் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். और पहला विषय हम देखते हैं कि जब यीशु मसीह का जन्म इस जगत में हुआ तो स्वर्ग खुल गया और वहां से स्वर्ग दूत आए और उन्होंने उपासना की, उसकी महिमा की, उसकी स्तुति की.
எவ்விதமாக அவர்கள் ஆராதிக்கிறார்கள் और किस तरह से वो उसकी आराधना करते हैं। 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், हम 14वें वचन में देखते हैं, தேவனுக்கு மகிமை, मतलब कि परमेश्वर की महिमा, பூமியிலே சமாதானம், पृथ्वी पर शांति மனுஷர் மேல் பிரியம் உண்டாயிருக்கட்டும். और लोगों में मतलब कि प्रसन्न हो वो। உலகத்துல கடவுளை வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. और इस संसार में कई सारे लोग भक्ति के साथ किसी न किसी ईश्वर के पीछे हो लेते हैं। ஆனால் இயேசுவை வழிபடும் பொழுது जब यीशु मसीह के पीछे जो होते हैं, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன? और एक इंसान के जीवन से जो आने वाले शब्द क्या हैं? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर पिता की महिमा हो। ஹல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தேவனுக்கு மகிமை. और हालेलुया का अर्थ है कि परमेश्वर पिता की महिमा हो। பெந்தேகோஸ்தே ஆட்கள் எப்பொழுதும் அல்லேலூயா 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 என்று சொல்வதற்கு காரணம் இதுதான் ஆரம்பம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். और पेंतकेस को जन लोग जो हालेलुया बोलते हैं लगातार, उसका अर्थ यह है कि हमेशा हमेशा परमेश्वर की नाम की महिमा हो। அது மட்டுமல்ல, ना कि केवल यही, அவருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லும் பொழுது பூமியில சமாதானமும் வரணும். और ஹல்லேலூயா. जब हम ये कहते हैं परमेश्वर पिता की महिमा हो, तो इस पृथ्वी पर शांति बनी रहे। ஹல்லேலூயா. हालेलुया। மகிமை, சமாதானம், और महिमा और शांति பிரியமும் உண்டாகட்டும். और प्रिय लोगों के बीच में बनी रहे। வேற எந்த வேதத்திலும் நீங்க இதை பார்க்க முடியாது. और किसी भी ग्रंथ में आप ये देख नहीं सकते, எந்த பிசாசு வாயிலிருந்தும் இது வராது. और किसी भी शैतान के मुंह से ये शब्द नहीं आएंगे। தேவ தூதர்கள் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். और स्वर्ग दूत हमारे लिए दिए गए हैं। தேவ தூதர்கள் நாம் அவர்களை வணங்கும்படியாக நமக்கு கொடுக்கப்படவில்லை, அவர்கள் நமக்கு பணிவிடை செய்யும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். स्वर्ग दूतों के हम पूजा पाठ ना करें, बल्कि स्वर्ग दूत इसलिए दिए गए हैं कि वो हमारी सेवा टहल करें, हमारी मदद करें। ஆகவே இந்த தேவதூதர்கள் இயேசு பிறந்த பொழுது வந்து சொன்ன காரியம் என்னவென்றால், நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டிரு, அவருக்கு மகிமை செலுத்து என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. हालेलुया। ये स्वर्ग दूत नीचे उतर के आकर हमें एक पाठ सिखाते हैं। ये पाठ ये कि हमेशा हमेशा परमेश्वर पिता की महिमा करते रहो और इस पृथ्वी के ऊपर शांति बनी रहे। இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம், और दूसरी बात जो हम देखते हैं, அதே வேத பகுதிகளே நாம் பார்க்கின்றோம். और इसी अंश में हम देखते हैं, அதுல என்ன பார்க்கிறோம் என்றால், और यहाँ पर हम क्या देखते हैं, சாதாரண மக்களுக்கு, और जो साधारण बहुत ही आम जो इंसान है, படிப்பு அறிவு இல்லாத மக்களுக்கு, ऐसे लोग जिनको पढ़ाई लिखाई बिल्कुल नहीं पता, சமூகத்திலே அந்தஸ்து இல்லாத ஆட்களுக்கு समाज में उनकी इज्जत नहीं है, कोई गिनती नहीं है, பரலோகத்திலிருந்து தேவதூதன் வர்றார். ஹல்லேலூயா. हालेलुया। स्वर्ग से फरिश्ते उतर के आते हैं। அருமையான தேவனுடைய பிள்ளையே, और हमारे प्रिय परमेश्वर के लोगों, நீங்கள் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவர் என்று நீங்கள் உங்களை என்ன அற்பமாக எண்ண வேண்டாம். आप अपने आप को तुच्छ ना ये जाने कि मैं एक गरीब परिवार में जन्मा हूं करके। வசதி இல்லை என்று நீங்கள் உங்களை எண்ணிக்கொள்ள வேண்டாம். आप कभी ये ना सोचें कि मेरे पास सारे सहूलियत नहीं है। படிப்பு அறிவில்லை, அந்தஸ்து இல்லை என்று நீங்கள் உங்களை தாழ்வாக எண்ண வேண்டாம். अपने आप को कम ना आंके कि मुझे पढ़ाई लिखाई नहीं आता, मेरे पास कुछ नहीं है करके ऐसे ना सोचें। பரலோக பிதாவானவர் और स्वर्ग का जो पिता है, முதலாவதாக सबसे पहले இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற நற்செய்தியை यीशु मसीह का जन्म हुआ करके ये समाचार இந்த மக்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ऐसे लोगों को वो देते हैं। हालेलुया। ஹல்லேலூயா. தேவதூதன் இவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டார். और स्वर्ग दूत इनके लिए आया, அவர் வந்து அந்த நற்செய்தியை அறிவிக்கின்றார். 10ஆம் வசனத்திலே और 10वें वचन में देखते हैं ये खुशियों का समाचार उन्हें बताते हैं। சில வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் கொஞ்சம் பேர் எங்களுடைய சபையிலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு போனோம். हमारी कलीसिया से कुछ साल पहले हमारे विश्वासी लोग इजराइल देश को गए। அந்த பெத்லஹேம் என்ற ஊருக்கு நாங்கள் போன பொழுது, वो बेथलेहम करके जो जगह है वहां पर जब हम लोग गए, எங்களை கூட்டி சென்றதான அந்த டூரிஸ்ட் கைடு அவர் ஒரு இடத்திற்கு எங்களை கொண்டு வந்தார். और वहां पर जो हमें ले जाने वाले जो गाइड थे, हमारे अगुवे थे, एक जगह पर हमें लेके गए। ஒரு மேடான இடம்.
और एक ऊंचा स्थल ஒரு स्थान சின்ன பள்ளங்கள் அதை சுற்றி இருக்கிறது. और छोटे छोटे गड्ढे ऐसे भी हैं वहां पर. அங்க ஒண்ணுமே இல்ல, மண்ணும் கல்லு தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. उस जगह पर सिर्फ मिट्टी है, पत्थर है, इसके अलावा और कुछ नहीं. அந்த இடத்தை சுற்றி காட்டி और उस जगह को दिखाते हुए இந்த இடத்தில்தான் இயேசு பிறந்த பொழுது பரலோகத்திலிருந்து தேவதூதன் வந்தார் என்று நம்பப்படுகிறது என்று சொன்னார்கள். और उन्होंने हमें बताया ये वो जगह है जहां पर यीशु मसीह का जन्म मतलब कि स्वर्गदूत उतर के आया, और ये विश्वास करते करके उन्होंने हमें बताया. அது ஒரு சாதாரண இடம். और एक बिल्कुल साधारण सा जगह, அதை குறித்து யாரும் பெரிதாக எண்ண மாட்டார்கள். उस जगह को देख के कोई बड़ा सोचेगा नहीं. எருசலேமிலே ஏரோதின் வீடு இருக்கிறது, பெரிய மாளிகை இருக்கிறது. और यरूशलेम में हीरोद का एक बहुत बड़ा आलीशान महल है. ஆனால் இந்த சாதாரண இடத்திலே, और ये साधारण सी जगह में, இந்த மேய்ப்பர்கள் இருக்கும் இடத்திலே, और यहाँ पर जो चरवे लोग रहने वाले जगह पर, ஆடுகளோடு அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். और वह भेड़ बकरियों के साथ रहते थे. தமிழ்நாட்டில இருந்து எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். और मैं समझता हूँ कि आप लोग तमिलनाडु से आए हैं. மேய்ப்பர்கள் தூங்குகிறதை யாரும் பார்த்திருக்கீங்களா? क्या जो भेड़ बकरियां चराते हैं वो उन्हें सोते हुए कभी आपने देखा है? யாருக்காவது ஐடியா இருக்கா மேய்ப்பர்கள் எப்படி தூங்குவார்கள் என்று? जो भेड़ बकरियां चराते हैं वो किस तरह से अपनी नींद पूरी करते हैं, आप लोग कोई जानते हैं? நான் சின்ன வயதனாக இருக்கும்போது, ஒரு 10-15 வயசா இருக்கும் பொழுது, जब मैं 10 या 15 साल के था तब की बात है, எங்க கிராம பகுதியில हमारे गांव में ஆட்டை மேய்க்கிற மந்தை ஆட்கள் வருவார்கள். और भेड़ बकरियों को चराने वाले ऐसे चरवे आते हैं. வருடத்துல ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவங்க வருவாங்க, ஊர் ஊரா வருவாங்க. और साल के कुछ ऐसे महीने में गांव गांव आते हैं वो. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்குதுன்னு வைங்க. अगर रख लीजिए आपके पास थोड़ा सा जमीन है, பயிர் செய்யும் இடம் இருந்தால், अगर वहां पर ऐसा जमीन है जहाँ खेती बाड़ी होती है, அவங்க வந்து கேட்கிறது என்னன்னா, இன்னைக்கு நைட்டு எங்க மந்தைய உங்க இடத்துல வைக்கலாமா? और वो आके कहते हैं कि आज रात हमारे जो भेड़ हैं बकरियां हैं, क्या आपके जगह पर बांध दे रात को? ஒரு மந்தை என்று சொன்னால் குறைந்தது ஒரு 50 இருந்து 100 ஆடுகள் வரைக்கும் இருக்கும். अगर भेड़ बकरियों को झुंड कहते हैं कि 50 से 100 ऐसे भेड़ बकरियां होते हैं, रख लेते हैं. அந்த 100 ஆடுகளை மேய்ப்பதற்கு 2 பேர் தான் இருப்பாங்க. और वो 100 बकरियों को चराने के लिए 2 लोग रहते हैं. நம்ம ஆண்டவர் அந்த ஓமை சொல்லும் பொழுதும் 100 ஆடு ஒரு மனுஷனுக்கு இருக்கு, ஒருத்தன் ஒன்னு தொலைஞ்சு போச்சுன்னா ஆண்டவர் அப்படியே சொல்றாரு. और यीशु मसीह के उदाहरण देते हैं, एक इंसान के पास 100 बकरियां थी, उसमें से एक बकरी खो जाती है, ऐसे वो उदाहरण भी देते हैं. ஒரு மேய்ப்பன் முன்னாடி போவான், और एक चरवा आगे जाता है, ஒரு மேய்ப்பன் பின்னாடி. एक चरवा पीछे आता है. ஆனா ராத்திரியில लेकिन रात அந்த में ஆடுகள்லாம் அப்படியே படுத்து கிடக்கும். और भेड़ बकरियां ऐसे सोती हैं नीचे जमीन में. நீங்க ஒரு ஏக்கர் இடத்தை கொடுப்பீங்கன்னா அவங்க வந்து அந்த 100 ஆட்டையும் அப்படியே பரப்பி அங்க படுக்க வச்சிருவாங்க. अगर आप 1 एकड़ जमीन देते हैं तो वो 100 भेड़ बकरियां वहां पर नीचे वो लेट जाती हैं जगह जगह पर. ஆனா மேய்ப்பர் எப்படி தூங்குவாரு? और लेकिन जो चरवा है वो कैसे सोते हैं? கட்டில தூங்க மாட்டாரு, वो चारपाई पे नहीं सोते हैं, மெத்தையில தூங்க மாட்டாரு. और ना ही अच्छे बिस्तर पे भी नहीं सोते हैं. 100 ஆடுகள் அங்க படுத்திருக்கு, தூங்கி கொண்டு இருக்கிறது. और वहां पर 100 भेड़ बकरियां सोती हुई हैं. மட்டன் விரும்புற ஆட்கள் சிலவங்க வருவான் சில சமயம். और देखिए कि भी ऐसे लोग जो आते हैं, எங்கேயாவது மேய்ப்பன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிடலாமான்ட்டு. और ऐसे लोग आते हैं जब चरवा सो रहा होगा एक आध भेड़ बकरी चोरी करके ले जाएं. இந்த மேய்ப்பனுடைய தூக்கம் எப்படி இருக்கும்னா, और ये जो चरवा है उसकी नींद कैसी होती है? நல்லா தூங்குவாங்க, वो अच्छे सोते हैं. ஆனா அதே சமயத்துல और उसी समय ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டாலும் अगर कोई सी हल्का सा हिलने की आवाज आए உடனே முழிச்சிருவாங்க. तुरंत जग जाते हैं. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? उसका कारण क्या है? ஒவ்வொரு மேய்ப்பன் கையிலும் ஒரு தடி இருக்கும், ஒரு கோல் இருக்கும். और जो चरवा है हर एक के हाथ में एक लाठी होती है. பாஸ்டர் நீங்க பாத்திருக்கீங்களோ இல்லையா, நான் கிராமத்தாள் அதனால சொல்றேன். और आप लोगों ने देखा होगा, मैं एक गांव से आता हूँ तो मैं ये बातें बता रहा हूँ. அந்த கோலை பூமியின் மேல அப்படி வச்சிருப்பாங்க நல்ல ஸ்ட்ராங்கா. और वो मतलब कि उस छड़ी को या मतलब कि इस तरह से वो जमीन में इस तरह से पकड़े हुए रहते हैं. 2 கையாலும் பிடிச்சுக்குவாங்க. और दोनों हाथ से पकड़ते हैं उस लाठी ஒரு को. கால் தரையில இருக்கும், और एक पैर उसका जमीन में, அடுத்த கால் வந்து அந்த போல சுத்தி இருக்கும். और देखिए कि वे उस लाठी को चारों घेरते हुए दूसरा पैर होता है. நின்னுக்கிட்டு தான் தூங்குவாங்க.
वो खड़े होकर अपनी नींद पूरी करते हैं நல்லா தூங்குவாங்க. और अच्छे तरह सोते हैं அதே சமயத்துல ஒரு அசைவு வந்துட்டாலும் போதும், और उसी समय अगर कोई आवाज आ जाए तो முழித்து और जगते हैं அந்த கோலை கையில் எடுத்துருவான். वो लाठी को उठा लेते हैं மட்டன் திருடுறவெல்லாம் வர முடியாது. और देखे कि जो उसे मटन के लिए चोरी करने वाले उनसे बच नहीं सकते। ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया நம்மை பாதுகாக்கிற நம்முடைய பரம மேய்ப்பனும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற. அதுக்கு தான் தாவீது சொன்னாரு, உமது கோலும் உமது தடியும் என்னை. ஹalleluya, हालेलुया। इसीलिए दाऊद कहता है तेरी लाठी और सोटा मुझे तसल्ली देता है, क्योंकि हमारा परमेश्वर पिता भी एक अच्छे चरवे की तरह 24 घंटे दिन रात हमारी परवाह करता है, जगता है, हमारी रक्षा करता है। அன்னைக்கு எத்தனை மேய்ப்பர்கள் இருந்தார்களோ தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் இங்கே ஷெப்பர்ட்ஸ் மேய்ப்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और उस दिन कितने चरवे थे करके पता नहीं, लेकिन चरवे हैं करके वहां पर लिखा गया है। எல்லாரும் நின்னுகிட்டு தூங்குறான். और सब लोग खड़े हुए हैं और नींद पूरी कर रहे हैं। தேவதூதன் வருகிறார். ஹalleluya, हालेलुया। स्वर्गदूत उतर के आते हैं அந்த உடனே கீழே விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். और आते ही नीचे गिर गए होंगे करके मैं நான் समझता हूं। பயப்படாதுங்க, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். ஹalleluya. और वो कहते हैं डरो मत, डरो मत। हालेलुया। தேவ பிரசன்னத்துல அப்படி முன்னேறி கொண்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். और बड़ी खुशी और आनंद की बात होती है जब परमेश्वर ஆனா की சில उपस्थिति में आगे வேளைகளில் बढ़ते தேவ हैं। பிரசன்னத்துக்குள்ள வரும் பொழுது அங்க ஒரு தேக்கம், ஒரு திகல் கூட வரும் சில சமயத்துல. और कभी कभार ऐसा होता है जब हम परमेश्वर की उपस्थिति में आते हैं, एक भय, एक डर हमें, खौफ हमें घेरता है। பயமுறுத்துவதற்காக வரவில்லை, பயமுறுத்தும் செய்தியை கொடுப்பதற்காக வரவில்லை, சந்தோஷத்தை கொடுக்கும் செய்தியை கொடுப்பதற்காக தேவன் அங்கே இருந்து ஒரு தூதரை அனுப்புகிறதை பார்க்கின்றோம். देखे कि ना कि डराने के लिए, धमकाने के लिए, ना कि भयभीत करवाने के लिए, बल्कि वहां पर वो आते हैं एक आनंद और शांति के समाचार देने के लिए। स्वर्गदूत इस पृथ्वी पर आते हैं। தேவதூதர் இந்த மேய்ப்பர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? और ये चरवे लोगों ने उन्हें कैसे स्वीकार किया? அவர்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். और बड़े आनंद से उन्हें स्वीकार किया। அதாவது தேவனுடைய கிறிஸ்துவனுடைய பிறப்பை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். और यहाँ पर हम देखते हैं मसीह के जन्म को वो बड़े खुशी के साथ उन्होंने इस तरह से स्वीकार किया। 15ஆம் வசனத்திலே 15वें वचन में தேவதூதன் போன பிறகு जब स्वर्गदूत चला गया, அவர்கள் செய்கிறது என்ன? वह क्या करते हैं? அவர்கள் சொல்லுகிறார்கள், உடனே நாம் போவோம், उन्होंने आपस में बात की, तुरंत हम यहाँ से निकलकर चलते हैं। நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த செய்தியை நாம் பார்க்கும்படியாக உடனே போவோம் என்று சொல்லுகிறார்கள். और कहते हैं कि जो ये समाचार हमें दी गई है, आओ तुरंत चलते हैं और जाके हम अपने आंखों से देखें। 16ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தீவிரித்து எழும்பி மரியாளையும் யோசேப்பையும் பிள்ளையும் காண அவர்களுக்கு செல்கிறதை பார்க்கின்றோம். और 16वें वचन में लिखा गया है, शीघ्र उन्होंने मरियम और यूसुफ के पास पहुंचने के लिए वो चरनी के तरफ चल पड़े। தேவ வசனத்தை கேட்கும் பொழுது जब परमेश्वर के वचन हम सब लोग सुनते हैं, உடனே விசுவாசிக்க வேண்டும். हमें विश्वास करना है। இவங்க क्वेश्चनலாம் பண்ணல, और यहाँ पर उन्होंने कोई सवाल नहीं किया, ஒன்றும் கேட்கல, कुछ नहीं सुने, விசுவாசித்தார்கள். सिर्फ विश्वास किया। தூதனுடைய வார்த்தை விசுவாசித்தார்கள். स्वर्गदूत की बातों को उन्होंने विश्वास किया। ஹalleluya. हालेलुया। தேவ வார்த்தை வரும் பொழுது जब परमेश्वर का वचन हमारी ओर आता है, விசுவாசிக்க வேண்டும். हमें विश्वास करना है, விசுவாசித்தது மட்டுமல்ல, ना कि केवल विश्वास करना। 15ஆம் வசனத்திலே விதமாக அவர்கள் சொல்கிறார்கள், और 15वें वचन में इस तरह से बताई गई है, நாம் உடனே பெத்லெஹேமுக்கு போவோம், हम तुरंत जल्द बेतलेहम जाएंगे। ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் உண்மையா என்பதை நாம் பார்ப்பதற்காக உடனே போவோம் என்று சொன்னார்கள். प्रभु ने जो हमें बताया है उसे देखने के लिए हम बेतलेहम को जाएंगे। Faith leads to immediate action, obedience. और विश्वास हमें क्या है कि प्रतिक्रिया में, विश्वास में हमें बदल देती है। Faith, obedience, பிறகு worship. Hallelujah. और देखिए कि विश्वास और आज्ञा का मानना और आराधना करना। 16ஆம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், और 16 और 17 में वचन में हम देखते हैं, அவர்கள் மேரியையும் அதாவது மரியாளையும் யோசேப்பையும்
குழந்தையும் முன்னணியிலே கிடக்கிறதை பார்க்கின்றார்கள். वो मरियम को यूसुफ को चरनी में जन्मे उस बालक को देखते हैं. அவர்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல கொடுக்கிறதுக்கு. उनके पास कुछ नहीं है उसे देने के लिए. அந்த பெரிய சாஸ்திரிகள் வரும்பொழுது அவங்க எல்லாம் gift கொண்டு வந்தாங்க. वो जो बड़े शास्त्री लोग आए थे उनके पास बड़े बड़े तोहफे थे. இவங்கட்ட ஒண்ணும் இல்ல. ये खाली हाथ थे, इनके पास कुछ नहीं है. பணிந்து குனிந்து ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிறார்கள். वो आए नस मस्तक होकर परमेश्वर की उन्होंने आराधना की. நம்முடைய ஆராதனை, हमारी जो आराधना है, விசுவாசத்தோடு நாம் செய்யும் ஆராதனை, विश्वास के साथ हमारी करने वाली जो आराधना है, தேவனுக்கு பிரீதியா இருக்கிறது. ஹalleluya. परमेश्वर को बहुत भाता है. हालेलुया. அவர்கள் ஆராதித்தது மட்டுமல்ல, ना कि उन्होंने आराधना की. 20ஆம் வசனத்திலே 20वें वचन में அவர்கள் சந்தோஷத்தோடு கூட वो बड़े खुशी के साथ ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே, और परमेश्वर की महिमा करते हुए, ஆண்டவரை துதித்துக் கொண்டே, परमेश्वर की स्तुति करते हुए, அவர்கள் அங்குமெங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். और वहां पर हम देखते हैं इधर उधर जाके ये घटना को बताने लगे, सुसमाचार बताने लगे. இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். और ये ही वाकई में एक क्रिसमस है. How do you react आप किस तरह से प्रतिक्रिया करते to हैं? the message of the birth of Christ that you hear? और जैसे आप सुनते हैं कि यीशु मसीह जगत में पैदा हुआ करके, அந்த சாஸ்திரியார்களுக்கு और जो वो शास्त्री लोग हैं, தூதன் வரவில்லை, और ना कि स्वर्गदूत आए, ஆனால் ஒரு நட்சத்திரம் காண்பிக்கப்பட்டது. और देखिए कि एक ऐसा तारा दिखाई दिया. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் இதை நாம் பார்க்கின்றோம். हम मत्ती के किताब में दूसरे अध्याय में देखते हैं ஒரு விசேஷித்த நட்சத்திரம். और एक खास तारा. அந்த நட்சத்திரம் இந்த உலகத்திலே ஒரே ஒரு முறை உதித்து, और वो जो तारा इस दुनिया में इस आकाश में एक ही இந்த बार उगा. சாஸ்திரியார்களுக்கு வழியை காட்டி, और ये जो शास्त्री लोग हैं, जो ज्योतिषी हैं, उन्हें दिखाई देकर, இயேசு இருந்த இடம் வரைக்கும் வந்து और यीशु जहाँ थे वहां तक आकर, திரும்பி போவதற்கு வழியையும் காட்டி, और वापस जाने के लिए रास्ते को அந்த बताकर, நட்சத்திரம் மறைந்து விட்டது. वो तारा ओझल हो गया. அதற்கு பிறகு அந்த நட்சத்திரம் உதிக்கவே இல்லை. उसके बाद वो तारा कभी नहीं ஹalleluya. आया. இதுல हालेलुया. நம்ம என்ன பார்க்கிறோம்னா, और इससे क्या हम देखते हैं? ஒரே ஒரு சந்தர்ப்பம், एक मौका, केवल ஒரே ஒரு एक வாழ்க்கை, मौका, ஒரே ஒரு வாழ்க்கை. एक ही जिंदगी. இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்க ஆண்டவர் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். और दूसरों को बताने के लिए हमें हालेलुया. परमेश्वर ने एक जिंदगी दिया. यीशु मसीह के बारे में बताओ. இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும். हमारे जिंदगी का केवल एकमात्र मकसद यीशु मसीह के बारे में दूसरों को बताओ. சேஷித்த நட்சத்திரம். और एक खास तारा இந்த கிறிஸ்மஸ் கார்டுல எல்லாம் நம்ம பார்ப்போம். हम क्रिसमस में देखते हैं. அந்த நட்சத்திரத்துக்கு வால் இருக்கும். और देखिए कि भाई उसमें एक पूंछ भी होता है उस तारे में. வாலெல்லாம் வெட்டிரணும், அது தேவையில்லை. और देखिए कि पूंछ को काट दो, उसकी जरूरत नहीं வழியை है. காட்ட வேண்டும். ஹalleluya. सिर्फ रास्ता दिखाएं. இந்த நட்சத்திரம் இயேசு பிறந்த பொழுதே காணப்பட்டது. और देखिए जब यीशु का जन्म हुआ ये तारा दिखाई दिया. ஆனால் இவர்கள் கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். और मत्ती के दूसरे अध्याय में देखते हैं वो पूरब से आए. கிழக்குன்னா சிலர் சொல்றாங்க இந்தியாவா கூட இருக்கலாம். और कहते हैं कि हो सकता है वो भारत भी हो, जो पंडित कहते हैं. இந்தியாவுக்கும் கிழக்க வடகிழக்குன்னா சைனால இருந்து கூட வந்திருக்கலாம்னு சொல்றாங்க சிலர். और ऐसे कहते हैं कि भाई भारत का जो पश्चिम वो चीन भी हो सकता है. அப்போ இந்த இடத்துல இருந்து வந்தா கிட்டத்தட்ட அந்த வருஷம் ஆயிருக்கலாம் ஒருவேளை. और हो सकता है कि इतना साल लग गया होगा अगर यहाँ से आया हो तो. ஆனால் இயேசுவை அவர்கள் முன்னணியில் பார்க்கவில்லை. और देखिए कि यीशु को वो आगे नहीं देखते हैं. அந்த 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 என்ன மேஞ்சர்ல பார்க்கலாம் ஆண்டவரை. और देखिए कि वो चरनी को नहीं देखा उन्होंने. வீட்டுல தான் பார்க்கறாங்க. वह घर पर देखते हैं. வீட்டுல பார்த்து और जब घर पे देखते இந்த हैं, செய்தி அவர்களுக்கு வந்த பொழுது, जब ये समाचार उन्हें मिलता ஏன்னா है, இவர்கள் சாஸ்திரிகள், और ये ज्योतिषी हैं, पंडित விஞ்ஞானிகள், हैं, और बहुत ही ज्ञानवान हैं, காலங்களை கணிக்கக்கூடியவர்கள், मौसम को देख के समय का बता सकते அவங்களுக்கு हैं. எல்லாம் தெரியும். इन सबको पता है सब ஒரு कुछ. பெரிய ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்கு வர போறார். और एक बहुत बड़ा इंसान इस जगत में आने वाला மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் உதிக்க போகிறார். और हमारी शक्ति से बढ़कर वो एक ऐसा इंसान का जन्म होने वाला ஒரு है. தெய்வீக குணமுள்ள மகிமையுள்ள ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒரு தனித்துவத்திலே அவர் இந்த உலகத்தில் பிறக்க போகிறார் என்பதை அவருக்கு படிச்சு வச்சிருந்தாங்க. और इन्होंने ये हिसाब लगाया कि दैविक स्वभाव में, शक्ति में, सामर्थ्य में
एक ऐसा इंसान का जन्म इस दुनिया में होने वाला है, ஆனா எப்போ பிறப்பாரு எங்க பிறப்பாருன்னு தெரியாது. लेकिन कब होगा, कहाँ होगा, कुछ नहीं मालूम. அதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு விசேஷித்த நட்சத்திரம் வச்சிருந்தார். और इसीलिए परमेश्वर ने एक खास तारा रखा இன்னைக்கு था. உலகத்துல ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு இயேசுன்னு தெரியாது. और दुनिया में ऐसे करोड़ों लोग हैं जिन्हें यीशु मसीह के बारे में नहीं जानते हैं. நம்ம ஊர்க்காரெல்லாம் என்ன யோசிக்கிறான், இயேசு வெள்ளக்கார கடவுள்னு. और हमारे गांव के लोग क्या समझते हैं कि यीशु मसीह का और मतलब है वेलिनाटु कोई கடவுள்னு अंग्रेजी देवी या देवता. வெளிநாட்டு கடவுள்னு நினைக்கிறான். और वो कहते हैं कि वो मतलब कि विदेशी कोई भगवान है, இயேசு நம்முடைய ஆண்டவர். लेकिन यीशु हमारा परमेश्वर है. அதற்காகத்தான் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு நட்சத்திரமாக எடுத்திருக்கிறார். ஹalleluya. हालेलुया. इसीलिए परमेश्वर खुदा ने आप सबको एक विशेष तारे के रूप में रख रखा है. இவர்களும் விசுவாசித்து அந்த நீண்ட பயணத்தை செய்கிறார்கள். और ये लोग भी विश्वास करके एक लंबी सफर को ये तय करते हैं. இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி? और इनकी प्रतिक्रिया कैसी இயேசுவை होती है? பார்த்த பொழுது இவருடைய ரியாக்ஷன் எப்படி? यीशु मसीह को देखने के बाद इनकी प्रतिक्रिया कैसी होती है? ஒரு பிரமிப்பு, और एक ऐसा ஒரு भ्रमित के ஆச்சரியம், साथ, और एक ऐसा मतलब कि आश्चर्य. அதற்கு பின்பு பணிந்து அவரை தொழுது கொள்கிறார்கள். उसके ஹalleluya. बाद घुटनों में गिरकर वो उसकी आराधना और महिमा करते हैं. இயேசுவை ஆராதிக்கிறார்கள். वो यीशु को आराधना करते हैं. அவர்கள் கொண்டு வந்த எல்லா வெகுமதியும் ஆண்டவருக்கு முன்னால் அவருடைய காலடியிலே வைக்கிறாங்க. और जो वो बड़े महंगे महंगे तोहफे लेके आए थे वो यीशु मसीह उस बालक के चरनी में पैरों के पास रखते हैं. இயேசு பச்சிளம் குழந்தை அல்ல, ஒரு பாலகனாக அங்கே காணப்படுகிறார். और वहां पर एक बिल्कुल मतलब कि नन्हा सा छोटा सा बालक के रूप में यीशु मसीह दिखाई देते हैं. தமிழிலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, மரியாளையும் பிள்ளையையும் கண்டு பிள்ளையை வணங்கினார்கள். और वहां पर तमिल में इस तरह से अनुवाद किया गया है, मरियम को और मरियम का जो बालक है उसको देखकर उन्होंने दंडवत किए. மரியாள் இயேசுவை சுமந்த ஒரு பெண், உண்மைதான். और ये सही बात है कि मरियम यीशु को अपने घर में धारण कर ली ஆனால் थी. மரியாள் வணங்கப்பட வேண்டியவள் அல்ல. और मरिया की पूजा नहीं की जानी चाहिए. மரியாள் ஆராதிக்கப்பட வேண்டியவள் அல்ல. मरियम की आराधना नहीं होनी चाहिए. ஆராதனை இயேசு ஒருவருக்கு மட்டும்தான். ஹalleluya. हालेलुया. आराधना केवल यीशु मसीह को ही है. நீங்க வீட்ல போய் வசனங்களை பாருங்க. आप घर जाकर ये वचनों को पढ़िए. மரியாளையும் பிள்ளையும் கண்டார்கள் என்று பார்க்கின்றோம். वहां देखते हैं मरियम को, उस बालक को वो देखते हैं. ஆனால் அவர்கள் இயேசுவாகிய அந்த பிள்ளையை வணங்கினார்கள் என்று பார்க்கின்றோம். वहां पर हम देखते हैं उन्होंने बालक को उन्होंने दंडवत किया. இன்னொரு ஆள் பார்க்கின்றோம். और एक मतलब कि कड़ी को देखते हैं. அது யாரு? वह कौन है? அது ஏரோது. ஏரோது ஏரோது और वो हीरोद हैं. இரண்டாம் அதிகாரம், அதே மத்தேயு 2ல தான் பார்க்கிறோம் அதையும். और मत्ती की किताब दूसरे अध्याय में उनके बारे में देखते हैं. அவர்களுக்கு இந்த ஞான சாஸ்திரிகள் விவரத்தை சொல்கிறார்கள். और ये जो ज्ञान के जो ज्योतिषी हैं वो ये बातों को बताते हैं. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? और यहूदियों का राजा का जन्म हुआ है, वो है कहाँ? அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்கிறார்கள். वो कहते हैं कि उस तारे को हमने देखा है. ஏரோது கலங்கி போனான். और हीरो भयभीत हो गया. நமக்குன்னு இதுவரைக்கும் எந்த நட்சத்திரமும் இருந்ததாக தெரியவில்லையே. वो कहता है कि अभी तक मुझे कोई जान नहीं पड़ता, हमारे लिए कोई ऐसा तारा. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவருக்கு நட்சத்திரம் என்று சொல்கிறார்களே. और ये कहते हैं कि यहूदियों का राजा के लिए एक तारा दिखाई दिया. அது மட்டுமல்ல, அவர் தொழுது கொள்ளப்பட வேண்டியவர், வணங்கப்பட வேண்டியவர் என்று சொல்கிறார்கள். और यही नहीं, वो ये कहते हैं उसे दंडवत करना है, उसकी उपासना आराधना करना है. அந்த நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கின்றோம். और उन्होंने कहा उस तारे को देखकर हम दंडवत करने आए हैं. இந்த செய்தி और ये जो समाचार है, ஏரோதையும் और हेरोद को, அவனுடைய அதிகாரிகள் எல்லாரையும், उसके अधिकारी तमाम लोग, எருசலேம் ஜனங்கள் எல்லாரையும் और वहाँ सारे लोग கலங்க பண்ணிட்டு என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். हम बाइबल में पढ़ते हैं वो भयभीत हो गए समाचार को सुनने के बाद. சிலருக்கு இயேசு இன்னமும் கலக்கத்தை உண்டாக்குகிறவராக காணப்படுகிறார். और आज भी यीशु मसीह का नाम कुछ लोगों को भयभीत करता है. இயேசு என்ற அதாவது நாமத்தை கேட்கும் பொழுது और यीशु का नाम जैसे ही सुनते हैं ஒரு பயம் அவர்களை ஆட்கொள்கிறது. और एक डर उन्हें कब्जा करता है. ஒரு கலக்கம் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது. और इस तरह से एक भयभीत वो जाते हैं. மேய்ப்பர்களுக்கு சந்தோஷம், और देखिए कि वे चरवे लोग आनंदित हुए. மேய்ப்பர்களுக்கு கொண்டாட்டம். और देखिए कि वे उनके लिए बड़ी जश्न की बात. அவர்கள் ஓடி போகிறார்கள் இயேசுவை காண. और यीशु से मिलने के लिए वो दौड़े चले जाते हैं. ஆனால் ஏரோது
लेकिन हीरोद அரண்மனையிலே இருக்கிறதான அந்த ராஜா वो राजा जो राजमहल में रहता है, எருசலேம் அந்த மாளிகைக்கும் இயேசு பிறந்த இடத்திற்கும் 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கும். और देखिए कि यीशु का जो जन्म हुआ और जहां राजा राजमहल में रहता है, बीच में 2 या 3 किलोमीटर का फासला है. ஆனால் இந்த செய்தி நற்செய்தியாக அவனுக்கு காணப்படவில்லை, துர்ச்செய்தியாக காணப்பட்டது. लेकिन ये समाचार आनंद की समाचार या बात नहीं थी, बल्कि बड़े दुख देने वाली समाचार थी. தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்ம எல்லாருக்கும் நற்செய்தி. ஹalleluya. और मेरे परमेश्वर के लोगों, यीशु मसीह का जन्म हमारे सबके लिए आनंद की बात है. அவன் கேட்ட உடனே என்ன சொல்றான்? वो सुनते ही हीरोद क्या कहता है? நீங்க முதல்ல போய் பாருங்க. वो कहता है पहले आप जाके उससे मुलाकात करो. பார்த்த பிறகு मुलाकात करने के बाद என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானும் போய் அவரை பார்க்கிறேன், நானும் போய் வணங்குகிறேன் என்று சொல்றான். मुझे आके बताना, मैं भी लौट के जाऊंगा और मैं भी उसकी नतमस्तक करूंगा. நல்ல மனசோட சொல்லல. और अच्छे मन से नहीं कहा நமக்கு उसने. போட்டியாக வந்திருக்கிறவனை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும். मेरे लिए चुनौती के रूप में जो आया, उसका गर्दन धड़ से अलग करना है. இவ்வளவு பெரிய ஞான சாஸ்திரிகள்னாலும் சில நேரத்தில் அவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க. और ये बहुत बड़े ज्योतिषी थे, पंडित थे, लेकिन इन्होंने भी कहीं गलती की है. போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டாங்க. जहां नहीं जाना था वहां चले गए. ஆத்திச்சூடில் படிச்சிருப்போம், போக வேண்டாத இடத்தில் போக வேண்டாம். और देखिए कि जहां नहीं जाना है तो नहीं जाना. டெல்லி பிள்ளைகள்ட்ட ஆத்திச்சூடி கேட்ட தெரியுமா? தெரியாது நினைக்கிறேன். சேராத இடத்தினிலே சேர வேண்டாம். और जहां जाके नहीं मिलन नहीं रखना, वहां पर मत जाओ करके कहते हैं. சாஸ்திரிகள் இங்க ராஜா இடத்துக்கு வந்த உடனே அங்க நட்சத்திரம் எங்கேயோ காணாம போயிடுச்சு. और जैसे ये ज्योतिषी वो राजा के राजभवन में आते हैं, तो वो तारा वहां से गायब हो गया. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நடத்துதல் எப்பொழுது நமக்கு தேவை. தேவன் நடத்துதல் வேணா தேவனை நோக்கி பார்க்கணும். और इसीलिए परमेश्वर के लोगों, हमारे जिंदगी के अंदर जब परमेश्वर ने तय किया कि हमें इस रास्ते में जाना है, तो उस रास्ते के बारे में हमें जानकारी रखनी है, हमें उस रास्ते में ही जाना है. தேவ வசனத்தை நாம் நாட வேண்டும், தேட வேண்டும். हम परमेश्वर के वचन में हमें ढूंढना है कि हमारा रास्ता कौन सा है. ஆண்டவர் நம்மளை கரெக்டா லீட் பண்ணிட்டு போவார். परमेश्वर हमें सही रास्ते में ले जाएगा. ஆனால் மீண்டும் அவர்கள் திரும்பி வரும் பொழுது நட்சத்திரம் வருது. और देखिए जब वो लौट के आते हैं तो वो तारा उन्हें दोबारा दिखाई देता है. God's guidance will come to everyone who repents. और देखिए जो मन फिराता है, परमेश्वर की अगुवाई, उनकी मार्गदर्शन उनके जीवन में होता है. ஆனா ஏரோது और लेकिन हीरो இறங்கி போனவன் वो जो जैसे डर था, ஆட்களை கூப்பிட்டு கேட்கறான், और वो लोगों को बुला के पूछता है, சாஸ்திரிமார்கள் போயிட்டு வந்துட்டாங்களா? क्या जो ज्योतिषी गए थे वो लौट के आ गए? ஆண்டவர் சாஸ்திரிமார்களை வித்தியாசமா நடத்துறாரு. और परमेश्वर ने अलग रास्ते से ज्योतिषियों को ले गया. நீங்க வந்த வழியே போக வேண்டாம். जहाँ जिस रास्ते से आए उस रास्ते से लौट के मत जाओ. நட்சத்திரம் வேற வழியா அவங்களை காட்டிட்டு போகுது. और वो तारा उन्हें अलग रास्ते से लेके गया. ஏரோதுக்கு கோபம், மூர்க்கம் வந்து விடுகிறது. और हीरो आग बुबला हो गया, गुस्सा हो गया. 16-18 வசனங்களிலே பார்க்கின்றோம். और 16 और 17वें वचन में हम देखते हैं, இயேசுவை எப்படியாவது கொல்ல வேண்டும், और यीशु मसीह को कत्ल करना है. அதற்கு காரணம் சாத்தான் அவனுடைய உள்ளத்திலே விதையை விதைத்து விட்டான். और किसका कारण था? शैतान ने उसके मन में बीज बो दिया. இயேசு பிறந்தது இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு எவ்விதமாக இருந்தாலும் சாத்தானுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு பெரிய இடி. அவன் எப்படியாவது இயேசுவை குழந்தை பருவத்திலே கொன்றுவிட்டால் அவர் சிலுவைக்கு போக முடியாது, மனிதருக்கு ரட்சிப்பை அருள முடியாது என்று சாத்தான் ஏரோதின் மூலமாக திட்டமிடுகிறான். और हीरोद के द्वारा शैतान ये तरकीब रचता है कि यीशु का जन्म, अगर उसका पालन पोषण, अगर वो सूली में पापियों के लिए मारा गया, तो उसका मकसद काम नहीं आएगा. उसे ना होने के लिए ये सारा चाल चलन तरकीब वो रचता कि किसी तरह उस बालक की हत्या की जाए. அருமையான தேவனுடைய பிள்ளையே, मेरे प्यारे परमेश्वर के लोगों, பிதாவானவர் தமது புத்திரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். पिता ने अपने एक लौते बेटे को इस दुनिया में भेजा. அவர் சிலுவையிலே நமக்காக மரித்து அவர் 3ஆம் நாளிலே எழும்பும் வரைக்கும் எழும்பி 40 நாட்கள் இருந்த பின்பு மீண்டும் பரலோகம் செல்வதற்கு. और देखिए कि यीशु का जन्म इस दुनिया में हो, वो पापियों के लिए सूली में मारा जाए, गाड़ा जाए, और तीसरे दिन जी उठे, और 40 दिन इस दुनिया में रहने के बाद वो स्वर्ग रवाना हो जाए. பிதா அவரை பாதுகாத்துக் கொண்டார். और देखिए कि पिता ने उसे सब कुछ संभाल लिया. சாத்தான் பலவிதத்துல வந்தான். और शैतान कई तरह से आया. ஏரோதின் மூலமாக வந்தான். हीरोद के द्वारा आया. ஒருமுறை ஒரு சில கூட்டம், और एक ऐसा भी भीड़, யூதர்கள் தான்,
और यहूदी हैं। அவங்க என்ன பண்ணாங்க? उन्होंने क्या किया? எப்படியாவது ஒரு மலையிலிருந்து தள்ளிரலாம்னு பார்த்தாங்க. उन्होंने ये तरकीब रचा, ऊंचे पहाड़ से उसे नीचे धकेल दे। இதெல்லாம் மத்தேயுல நம்ம பார்க்கலாம், 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். और ये सारे मत्ती की किताब में हम 4थे अध्याय में देख सकते हैं। ஆனால் இயேசு அவர் கண்களுக்கு மறைவாய் போய்விட்டார் என்று பார்க்கின்றோம். हम यहाँ पर देखते हैं कि उनके आंखों से ओझल हो गए, यीशु मसीह करके देखते हैं। இன்னைக்கு இந்த உலகம் இயேசுவை வெறுக்குது. और आज भी ये दुनिया के लोग यीशु मसीह से नफरत करते இந்த हैं இரட்சகரை வெறுக்கிறது. और दुनिया के उद्धारकर्ता को वो इनकार करती है। தேவாதி தேவனை வெறுக்கிறது. और प्रभुओं के प्रभु को वो इनकार करती है। அருமையான தேவனுடைய பிள்ளையே, और मेरे प्यारे परमेश्वर இந்த के लोगों, கால வேளையிலே और ये सुबह के वक्त, இந்த செய்தியை கேட்கும் தேவ ஜனமே, और ये समाचार के सुनने वाले परमेश्वर के लोगों, உங்களுக்கு இயேசுவின் மேல் விருப்பு வருகிறதா, வெறுப்பு வருகிறதா? और यीशु मसीह के बारे में आपको प्यार आता है या नफरत आती है? இயேசுவின் மேல் உங்களுக்கு விசுவாசம் வருகிறதா? और या यीशु मसीह के ऊपर विश्वास आता है? விசுவாசம் வந்தால் अगर विश्वास है तो நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். आप ஹalleluya. सही रूप में आशीष पाए हुए लोग हैं। हालेलुया। ஒரு சிலருக்கு சந்தோஷம், और कुछ लोगों के लिए आनंद की बात, ஒரு சிலருக்கு பிரமிப்பு, और दूसरे कुछ लोगों के लिए அந்த आश्चर्यचकित करने वाली बात। பிரமிப்பு நிமித்தமாக போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி और देखिए इस आश्चर्य के कारण वो जाके मिलने के लिए மதியோடு அவர்கள் வருகிறார்கள். और बड़े जल्द से वो चलते हैं। இன்னும் ஒரு சிலருக்கு और कुछ ऐसे और भी लोग हैं பயமும் கலக்கமும் ஏற்படுகிறது. और भय और खौफ उन्हें घेरता है। இயேசுவை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும். यीशु मसीह का कत्ल करना है कैसे भी। இன்னைக்கும் நம்ம ஊர்ல என்ன சொல்றான்? இயேசு வெளிநாட்டு கடவுள். आज भी हमारे गांव में कहते हैं कि यीशु मसीह और अंग्रेज வெளிநாட்டு लोगों கடவுள் का அல்ல, भगवान है। அவர் உண்டாக்கின உலகத்திற்கு அவர் வந்தார். ஹalleluya. और उसने जो इस पृथ्वी की रचना की, उस रचना में, उस संसार में वो पैदा हुआ। அவர் பிறந்தது பெத்லஹேம், और वो बेथलेहम में उसका जन्म हुआ। அவர் மரித்தது எருசலேம். और यरूशलेम में उसकी मौत हुई। இந்த முழு பூமியும் நடு மையம் என்று சொல்கிறார்கள். और लोग कहते हैं, पंडित जो जानकार हैं, वो बिल्कुल इस पृथ्वी का बीचों बीच हिस्सा है। அவர் நம் யாவருக்கும் சொந்தமானவர். वह हम सब के लिए है। ஹalleluya. हालेलुया। ஐந்தாவதாக இன்னொரு குரூப்பை பார்க்கின்றோம். और पांचवा और एक झुंड को देखते हैं। லூக்கா 2ஆம் அதிகாரம் और लूक दूसरे अध्याय 25ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரை. और 25 से और 38वें वचन तक। அங்கே நாம் யாரை பார்க்கின்றோம் என்றால், और यहाँ पर हम किसको देखते हैं? ஆலயத்திற்கு வந்ததான और जैसे ही जो कि परमेश्वर के भवन में आए हुए, சிமியோனும் அன்னாளும். और शामोन और उसकी हन्ना, उसकी जो घरवाली है, उनको देखते हैं। சிமியோன் ஒரு தேவ மனுஷன். वह एक धर्मी, एक भक्त था परमेश्वर का। 25ஆம் வசனத்திலே பார்க்கலாம். 2:25, லூக் 2:25. और लूक 2:25 में हम देखते हैं, அவன் நீதி உள்ள மனுஷன், பக்தி உள்ள ஒரு மனுஷன். एक धर्मी इंसान था, भक्त था वो। அவன் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக அவன் காத்து கொண்டிருந்தான். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். और देखिए वो इजराइल की शांति के लिए वो प्रार्थना और प्रतीक्षा कर रहा था। पवित्र आत्मा उसके ऊपर था। இயேசு ஆலயத்திற்கு அவர் பிரதிஷ்டை பண்ணும்படி வரும்பொழுது, கொண்டு जब வரப்படும் यीशु பொழுது, मसीह को उस भवन में लेके आते हैं अर्पण करने के लिए, ஆவியானவர் இவரை ஏவி அந்த ஆலயத்திற்கு செல்லும்படி சொல்லுகிறார். और पवित्र आत्मा इनसे कहता है कि आप लोग भवन जाओ करके उनकी मार्गदर्शन करता है। நல்ல வயதான ஒரு மனுஷன். और बहुत ही बूढ़ा इंसान, அவன் ஆண்டவருக்கு முன்னால வச்ச ஒரே ஒரு விண்ணப்பம், और सिर्फ परमेश्वर खुदा के सामने एक प्रार्थना रखा उसने। ஆண்டவரே, कहता है, पिता, உமது அந்த இஸ்ரவேலின் அதாவது ரட்சணியத்தை நான் காணும் வரைக்கு என்னை எடுத்துறாதேயும். वो कहता है कि मुझे इस पृथ्वी से तब तक मत उठाना जब तक इजराइल का जो मुक्तिदाता है उसे मैं अपने आंखों से ना देख लूं। இஸ்ரவேலின் ஆறுதலை நான் காண மட்டும் என்னை எடுத்து விடாதேயும். और इजराइल की शांति देखने तक मुझे इस संसार से मत उठाना। இயேசுவை பார்த்து கையில் எடுத்த உடனே और यीशु को देखने के बाद अपने हाथों में उठाते हैं ஆசீர்வதித்து பல வார்த்தைகளை சொல்கிறார். और कई सारी ऐसे बातें वो बताते हैं, एक के बाद एक। இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, और एक बात बताते हैं, இப்போ நான் ரெடி. अब मैं तैयार हूँ। ஹalleluya. हालेलुया। இயேசுவை பார்த்தவங்களுக்கு यीशु मसीह को जो देखते हैं, பரலோகம் ரெடியா இருக்கிறது மட்டுமல்ல, और देखिए स्वर्ग बिल्कुल तैयार है उन लोगों के लिए। நாமும் ரெடி. और देखिए हम क्या। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இவ்விதமாக சிமியோன் ஜெபிக்கிறார். और इस तरह से शामोन प्रार्थना करता है, ரட்சிப்பை பார்த்தாச்சு ஆண்டவரே, और मैंने उस मुक्ति को, उस उद्धार को ஆறுதலை देख लिया, பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே, और ये तूने मुझे प्रकट किया, வர்றதுக்கும் ரெடி. और मैं अब आने के लिए तैयार हूं तेरे समक्ष। ஹலோ,
क्या मेरी बातों को सुन रहे हैं आप ध्यान சிலருக்கு से? சீட்டு ரொம்ப அருமையா இருக்கு, தூக்கம் நல்லா வருது. आपकी कुर्सी बहुत मखमल है तो आपको नींद आ रहा है, मुझे लग रहा है. என் சத்தமும் சிலருக்கு மியூசிக் மாதிரி இருக்கு போலுக்கு. और मेरी आवाज भी ऐसे संगीत की तरह है आप लोगों के लिए. இப்படித்தான் அமெரிக்காவில் நான் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது இப்படித்தான் ஆட்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் மயக்கமாக இருந்தாங்க. और अमेरिका में जब मैं ऐसे प्रचार कर रहा था तो कुछ लोग ऐसे बेहोशी की हालत में थे. கேட்டேன் பிரசங்கத்தில் இத்தனை பேர் பரலோகத்துக்கு போற ரெடியா இருக்கீங்கன்ட்டு. और मैंने ऐसे ही कहा कि भाई कितने लोग आप में से तैयार है स्वर्ग जाने के लिए. ஆசையா இருக்கீங்கன்னு கேட்டேன். मैंने कहा कितने लोगों को मन में ये जिज्ञासा कि स्वर्ग जाना है. எல்லா கையும் போயிடுச்சு. सारे हाथ उठ गए ஒருத்தர் மட்டும் தூங்கிட்டு இருந்தார். और एक इंसान सो रहे थे. அப்போ அடுத்த கேள்வி கேட்டேன். और मैंने दूसरा सवाल किया, இப்போ போறதுக்கு எத்தனை பேர் ரெடி? இப்போ போறதுக்கு எத்தனை பேர் ரெடி? अब जाने के लिए कितने लोग तैयार हैं? தூங்குனவர் எழும்பி உடனே வைத்துட்டார். और जो नींद में थे तो अचानक जगकर हाथ उठा दिए. 99 கை கீழே, ஒருத்தர் தூங்குனவர் கை மேலே போயிடுச்சு. और 99 हाथ नीचे और जो सो रहे थे उनका हाथ ऊपर हो गया. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். और देखिए मेरे प्यारे परमेश्वर के लोगों, इन बातों का हमें सोच विचार करना என்ன है, सोच के விதத்துல देखना है. இயேசுவின் பிறப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். और देखिए कि जिन्होंने ये सुना तो उन्होंने उसे ग्रहण किया. ஒருத்தர் சொல்றாரு பரலோகம் ரெடி, நானும் ரெடி. वो कहते हैं, एक इंसान कहता है कि स्वर्ग तैयार है तो मैं भी तैयार हूँ. அதுக்கப்புறம் இன்னொரு அம்மாவை பார்க்கிறோம். और यहाँ पर और एक माता को देखते அந்த हैं அம்மா பேரு அன்னாள். और उनका नाम हन्ना है. அந்த அம்மாவும் கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேல. उनका भी उम्र लगभग 80 साल की होंगी. அந்த அம்மாவுடைய வேலை என்ன? और उन ये माता का क्या काम था? 36 வசனத்துல பார்க்கிறோம். और 36वें वचन में देखते हैं, அவங்க சபையில இருந்து और वो जो कलीसिया से जुड़ी थी, வெறும் ஜெபமும் ஜெபமும் உபவாசமும். सिर्फ उपवास प्रार्थना प्रार्थना उपवास यही वो करती थी. சிலருக்கு ஆண்டவர் அந்த வேலையை தான் தருவார். और कुछ लोगों को परमेश्वर पिता यही काम देता है. ஒண்ணும் செய்ய வேண்டாம், और देखिए कि உபவாசமும் ஜெபமும் இருந்தா போதும். और देखिए कि भाई उपवास और प्रार्थना हालेलुया. प्रार्थना और उपवास ये बहुत அந்த अच्छा அம்மா काम है. இயேசுவை हालेलुया. பார்த்து அதிகமா சந்தோஷப்படுகிறது. और वो बहुत खुश होती हैं यीशु को देखकर. அந்த அம்மா ஒரு விதவையா. और यहाँ लिखा गया है कि ये बूढ़ी औरत वो एक विधवा है 84 வயசு கிட்ட. और लगभग 84 साल की. சபையை விட்டு போகவே இல்லை. और वो कलीसिया से कभी अलग नहीं हुई. இரவும் பகலும் தேவ சமூகத்திலே ஜெபம். और देखिए रात और दिन परमेश्वर के उपस्थिति में प्रार्थना. இப்போ எருசலேமுக்குள்ள ரட்சிப்பை அந்த அம்மா பார்க்குது. और देखिए वो यरूशलेम के उद्धार को वो देखती है. நேரம் ரொம்ப இல்லை, நானும் சீக்கிரமா எங்க சபைக்கு போகணும். और देखिए समय थोड़ा कम है, मुझे और एक இந்த कलीसिया भी जाना. காரியங்களை நாம் சிந்திப்போம் என்றால் अगर इन बातों का अगर हम थोड़ा सोच के देखें, ஒவ்வொரு தனித்தன்மையையும் இந்த வகுப்பினர் நமக்கு வெளிக்காட்டுகிறார்கள். और हर एक समाज में रहने वाले हर एक दर्जे के लोग अलग अलग बातें हमें बताते हैं, सिखाते हैं. There are some uniqueness about these people. और इन लोगों के अंदर एक ऐसी बात है जो एकजुट दिखाती है. எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா अगर ये सारी बातें हम अपने मन में ले लें, ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்மஸ் தான். हमारे लिए हर पल हर दिन एक बड़ा दिन है, हालेलुया. क्रिसमस है. ஒவ்வொரு நாளும் हालेलुया. சந்தோஷமான நாள் தான். हर एक पल हर एक दिन हमें खुशियों का ஒவ்வொரு आनंद का दिन நாளும் है. ஆராதிக்கும் நாள் தான். हर एक दिन हर एक पल हमें आराधना वाली दिन है. ஒவ்வொரு நாளும் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் நாளாக மாறும். हर एक पल हर एक दिन यीशु मसीह के बारे में दूसरों को बताने का दिन है. இந்த காலை வேளையிலே और ये सुबह के वक्त உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி? और आप लोगों की प्रतिक्रिया क्या है? லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே और लूक 4 अध्याय में 18ஆம் வசனத்திலே और 18वें वचन में ஆண்டவர் சொல்றார், और यीशु कहते हैं, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறேன். और मैं अभिषेक किया हूँ. The spirit of the Lord is upon me. और परमेश्वर पिता का अभिषेक आत्मा मेरे ऊपर है. அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். और पिता ने उसे अभिषेक किया है. சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக என்னை அனுப்பி இருக்கிறார். और सुसमाचार को प्रचार करने के लिए उसने मुझे अभिषेक किया. நறுங்குண்டவர்களின் உள்ளத்தை குணமாக்கும்படியாக என்னை அனுப்பி இருக்கிறார். और मुझे भेजा है कि टूटो दिलों को मैं जोड़ पाऊं. சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அனுப்பி இருக்கிறார். और मुझे भेजा गया कि मैं कैदियों को ये आनंद की बात बताऊं. குருடருக்கு பார்வையை கொடுக்கும்படி அனுப்பி இருக்கிறார். और मुझे भेजा गया कि मैं अंधों को दृष्टि प्रदान करूं. இதுதான் கிறிஸ்மஸ் மெசேஜ். और यही एक संदेश है बड़ा दिन का, यीशु- क्रिस्त जयंती का. இயேசு கிறிஸ்மஸ் மெசேஜை இவ்விதமாக நமக்கு சொல்கிறார்.
और देखिए इस तरह से यीशु इस क्रिसमस எதை के संदेश செய்வதற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், ये करने के लिए मैं इस दुनिया में आया हूँ। அவர் சொன்ன அந்த காரியத்துல நம்மளும் இடம் பெற்று இருக்கிறோம். और देखिए ये जो कहे हुए बातों को हमने सुना है, जाना है, நாமளும் நொறுக்கப்பட்டவர்கள் தான், और हम भी इस तरह से दबाए गए लोग हैं, टूटे गए लोग हैं, நெருங்குண்டவர்கள் தான், और हम भी बंधे हुए लोग हैं, நாமும் அடிமைகள் தான். हम भी गुलाम हैं, நமக்கு சுவிசேஷத்தை தரும்படியாக, और हमें ये सुसमाचार देने के लिए, ஜீவனை தரும்படியாக जीवन देने के लिए இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்திலே வந்திருக்கிறார். और इस समय परमेश्वर हमारे बीच में आया है। நானே வழி சத்தியம் ஜீவன். ஹalleluya. और मैं ही मार्ग और सत्य और जीवन हूँ। யோவான் 8:12 ஆண்டவர் விதமாக சொல்கிறார், और परमेश्वर यूहन्ना 8:12 में इस तरह से कहते हैं, இந்த உலகத்தை பிரகாசிக்கும் ஒளி நான். और ஹalleluya. इस जगत की ज्योति मैं हूँ, இந்த உலகத்தின் இருளை மட்டுமல்ல, और ना कि इस संसार में अंधेरा, நம் உள்ளத்திலே இருக்கிற இருளை அகற்றும்படியாக, और इस संसार के अंधेरे को दूर करने के लिए, இயேசு பிரகாசிக்கும்படியாக और यीशु ज्योतिमय के रूप में 2000 வருடத்திற்கு முன்பதாக 2000 साल पहले நம்முடைய இரட்சகராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். और हमारे उद्धारकर्ता के रूप में यीशु इस संसार में आया। காலை வேளையிலே और ये सुबह के समय, வெளிப்படுத்தின புஸ்தகம் 3 அதிகாரம் 20 சொல்லி இருக்கிறது போல, और जिस तरह से कहा गया प्रकाशित वाक्य 3:20 में, இதய கதவை தட்டிக் கொண்டு இருக்கிறார். मैं तुम्हारे दिल के दरवाजे को खटखटाता हूँ। ஒரு கண்டிஷனும் போடுறாரு. और एक शर्त रखते हैं। என்ன கண்டிஷன்? क्या शर्त है? ஒருவன் अगर कोई, நான் பேசும் இந்த வார்த்தைகளை கேட்டு, अगर जो बातें मैं बताता हूँ उसे सुनकर, முதல்ல கேட்கணும், सबसे पहले सुनना है, விசுவாசிக்கணும், विश्वास करना है, கதவை திறக்கணும். और दिल के हृदय को உங்கள் खोलना। உள்ள கதவை திறப்பீர்கள் என்றால், अगर आप अपने दिल के दरवाजे को खोलेंगे, இயேசு சொல்றாரு, यीशु कहते हैं, நான் உன்னோட போஜனம் பண்ணுவேன். मैं तुम्हारे साथ आकर भोजन करूंगा। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। இயேசு இந்த கால வேளையிலே உங்கள் உள்ளங்களிலே பிரவேசிக்க தயாராக இருக்கிறார். यीशु तैयार है आपके जिंदगी में और आपके जीवन में पैदा होने के लिए। உங்கள் இதய கதவை திறக்க நீங்கள் ஆயத்தமா? क्या आप तैयार हैं? आप अपने दिलों को खोल के दें उसे। பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, है हमारे पवित्र और अच्छे पिता, இந்த நல்ல ஆராதனைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். इस अच्छे आराधना के लिए हम आपकी स्तुति और जय जयकार करते हैं। இந்த நல்ல சுவிசேஷ வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். हम स्तुति करते हैं आपके ये सुसमाचार प्रेम भरी हुई बातों के लिए। மேய்ப்பர்கள் சந்தோஷப்பட்டார்கள், और चरवे आनंदित हुए உம்மை வணங்கும்படியாக வந்தார்கள். और तुझे दंडवत करने आए। சாஸ்திரிகளும் அவர்கள் பிரயாசம் எடுத்து வந்து உம்மை ஆராதிக்க வந்தார்கள், உம்மை வணங்க வந்தார்கள். और ज्योतिषी प्रयास कर कर तेरी आराधना और तेरी और प्रणाम करने के लिए आए। சிமியோனும் அன்னாளும் உம்மை பார்க்க வந்து ஸ்தோத்தரித்தார்கள். और शामान और हन्ना भी तुझे देखने के बाद तेरी स्तुति और आराधना करने लगे। பரலோகம் மகிழ்ந்தது ஆண்டவரே. और स्वर्ग आनंदित हुआ मेरे परमेश्वर। ஆனால் ஏரோது என்னும் ஒரு ராஜா, और लेकिन हेरोद जो राजा होने के बावजूद, அவனுக்கு பயமும் திகிலும். और उसके अंदर भय और खौफ घर कर गई। இன்றைக்கு நிறைய பேர் ஏரோது மாதிரி இருக்கிறாங்க ஆண்டவரே. और आज इस दुनिया में कई सारे लोग हेरोद की तरह हैं। இயேசு வேண்டாம், और यीशु नहीं चाहिए, இயேசு வேண்டாம் यीशु नहीं चाहिए, என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ऐसे अनगिनत लोग दुनिया में हैं। அவருடைய முடிவு பரிதாபம் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். हम बाइबल में देखते हैं उनका अंत बहुत ही दयाजनक है। கிருபை உள்ள நாட்களிலே நாங்கள் ஜீவிக்கிறோம். हम कृपा पात्र के दिन में हम अपनी जिंदगी को जी रहे हैं। இந்த கிருபையின் நாட்களிலே और इस कृपा से भरे हुए दिनों के अंदर ஒரு வார்த்தையை கேட்டு और इन बातों को सुनकर எங்கள் இதயத்தை நாங்கள் திறக்க உதவி செய்யும். और हमारे हृदय के दरवाजे को खोलने में आप हमारी मदद करें। எங்குள் வாரும் ஆண்டவரே, और प्रभु जी ये सारे बातें, எங்குள்ள வந்து எங்களோடு போஜனம் பண்ணும் ஆண்டவரே. और प्रभु जी हमारे साथ आकर हमारे जीवन में के साथ आप भोजन करें। முடிவில் எங்களை உணமாய் சேர்த்துக் கொள்வீராக. और प्रभु जी आप हमारे साथ बनकर बने रहें। உமக்கு கனம் துதி மகிமை செலுத்துகிறோம். सारी स्तुति महिमा जय जयकार आपको देते हैं। ஆண்டவரே, விசேஷமாக இந்த சபைக்காகவும் இந்த சபையின் போதகருக்காகவும் போதகர் அம்மாவுக்காகவும் மகனுக்காக நான் ஜெபிக்கின்றேன். இவர்களை ஆசீர்வதிப்பீராக. சபையில் உள்ள மூப்பர்களுக்காக ஸ்தோத்திரம், சபையில் உள்ள விசுவாச குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம். முதியவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லாரையும் ஆசித்து இந்த டெல்லி பட்டணத்தை அசைக்கும்படியாக இந்த சபையை நீர் பலமாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. 2023 ஆண்டு தேசத்தை சுதந்திரிக்கும் ஆண்டாக இவர்களுக்கு மாறட்டும் ஆண்டவரே. இந்த பட்டணத்தை சுதந்திரிக்கும் ஆண்டாக மாறட்டும் ஆண்டவரே. அவர்கள் கேட்கிறதான எல்லா விண்ணப்பங்களையும் நீர் பரலோகத்திலிருந்து
இதை கேட்டு உமது பிள்ளைகளுக்கு அபிரதமான ஒரு ஆசீர்வாதத்தை நீர் 2023ஆம் ஆண்டிலே நீர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும் ஆண்டவரே. உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यीशु मसीह के नाम से आप सब लोगों को Thank you so शुभकामनाएं much, Pastor. और क्रिसमस के बहुत बहुत ढेरों बधाइयां आप सब लोगों को. Thank you, Pastor. Thank you, Jesus. हे जावेदा यीशु मसीहा. हालेलुया. Thank you, Jesus. तू अव्वल है, तू अव्वल और तू आखिर है. इस दिल का तू बादशाह है. तू अव्वल है, तू आखिर है. इस दिल का तू बादशाह. हे जावेदा यीशु मसीहा. हे जावेदा यीशु मसीहा. हे जावेदा यीशु मसीहा. हे जावेदा यीशु मसीहा. फरिश्तों की भी राग तू है. बजते तेरा नाम यीशु है. हालेलुया. फरिश्तों की भी राग तू है. बजते तेरा नाम यीशु है. हे जावेदा यीशु मसीहा. हे जावेदा यीशु मसीहा. हे जावेदा यीशु मसीहा. हे जावेदा यीशु मसीहा. हालेलुया. 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 संग मिल गाए हालेलुया. 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 संग मिल गाए हालेलुया. हे जावेदा यीशु मसीहा. हे जावेदा यीशु मसीहा. ओ ओ ओ हे जावेदा यीशु मसीहा. हे जावेदा यीशु मसीहा. तू अव्वल है, तू अव्वल है, तू आखिर है. इस दिल का तू बादशाह है. हालेलुया. तू अव्वल है, तू आखिर है. इस दिल का तू बादशाह है. हे जावेदा यीशु मसीहा. हे जावेदा यीशु मसीहा. हे जावेदा यीशु मसीहा. हे जावेदा यीशु मसीहा. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. हम बोले क्या? तू अवर्णित है, तू सुंदर है, मेरा पहला पहला प्यार है. हालेलुया. धन्यवाद यीशु. लॉर्ड. हालेलुया. तू अवर्णित है, तू सुंदर है, मेरा पहला पहला प्यार है. तू अवर्णित है, तू सुंदर है, मेरा पहला पहला प्यार है. तेरी स्तुति प्रशंसा हो, तेरी हर पल महिमा हो. तेरी स्तुति प्रशंसा हो, तेरी हर पल महिमा. तू अवर्णित है, तू अवर्णित है, तू सुंदर है, मेरा पहला पहला प्यार है. तू अवर्णित है, तू सुंदर है, मेरा पहला पहला. तेरी स्तुति प्रशंसा, तेरी स्तुति प्रशंसा हो, तेरी हर पल महिमा हो. तेरी स्तुति प्रशंसा हो,
स्तुति प्रशंसा हो तेरी हर। आखिर बार गाएं क्या? तेरी स्तुति प्रशंसा, तेरी स्तुति प्रशंसा